நாம் எந்த வேண்டாமாக நாம் ஜெபிக்கிறோம். ஒருவர் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற எங்கள் பரலோக பிதாவே, அப்பா, கடந்த வாரம் வந்து கண்மணி போல மீண்டும் எங்களோட வாய்மாறின ஒரு நாளை கூட்டி தந்து இந்த கால வேலையில் கூட சமூகத்தில் கூட்டி சேர்த்து மகா தெய்வுக்காகவும் இறக்கத்துக்காகவும் எங்கள் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உமக்கு நன்றிகளும் துதிகளும் தோற்றங்களும் நிகழ்ச்சி கொடுத்தப்பனே. அப்பா, இந்த நாளில் கூட நீர் எங்களுக்கு என்ன பாட கற்று தரிசித்து கொண்டிருப்பனே. நீர் சகோதரர் மறைச்சு அவர் மூலியமா எங்களோட பேசும் கேட்கிற நாங்கள் ஏனோ தானாக உங்களோட வார்த்தை கேட்காதபடிக்கு உங்களோட வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து அந்த வார்த்தை கீழ்ப்பட நடக்க
எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஞானமும் பரிசுத்தாவிலிருந்து எங்களை வழிநடத்தி. அப்பா வந்திருக்க ஒவ்வொரு சகோதர கூட உங்களோட வார்த்தையினால் என்னை ஆசீர்வதித்து என்னை வழிநடத்தும். சகலமும் உங்களோட பாதத்தை அர்ப்பணித்து என்னை தாழ்த்தி எல்லா துணிக்கான மகிமை ஒருவருக்கு செலுத்தி எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் போதிவர் ராஜாவுமாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் வல்லமை நிறைந்த எங்கள் பரலோக காலை தியானம், மார்னிங் டிவோஷன். இதை கன்னடத்தில் வாசிக்க நமக்கு மகேஷ் அவர்களை முன்பாக க்ளோஸ் யுவர் ஐஸ், உங்களுடைய கண்களை மூடி. ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿರಿ. ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿರಿ. ಅವನತಿ ಹಾಗೂ ಪಾಪದ ದೆಸೆಯಿಂದ ಪ್ರಚಲಿತವಾಗಿರುವ ದುಸ್ಥಿತಿ, ದುರ್ಗತಿ, ನೈತಿಕ ಶ್ರಮ, ಸಂಕಟಗಳ ದೃಶ್ಯಗಳಿಗೆ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಒಂದು ನಿಮಿಷ ಮುಚ್ಚಿ ನಿಮ್ಮ ಮನೋನೇತ್ರಗಳಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿರುವ ಭೂಲೋಕದ ವೈಭವವನ್ನು ಚಿತ್ರಿಸಿಕೊಳ್ಳಿ. ಪಾಪದ ಒಂದು ಸಣ್ಣ ಕಲೆಯೂ ಸಹ ಈ ಪರಿಪೂರ್ಣ ಸಮಾಜದ ಶಾಂತಿ ಸಾಮರಸ್ಯವನ್ನು ಹಾಳು ಮಾಡಲಾರದು. ಕಹಿಯಾದ ಒಂದು ಯೋಚನೆಯಾಗಲಿ, ನಿರ್ದಯ ನೋಟವಾಗಲಿ, ಮಾತಾಗಲಿ ಅಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಹುಕ್ಕಿ ಹರಿದು ಇತರರ ಹೃದಯಗಳನ್ನು ಸ್ಪಂದಿಸುತ್ತದೆ. ಪ್ರತಿ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿಯೂ ಪರಹಿತ ಚಿಂತನೆಯು ತೋರಿ ಬರುತ್ತದೆ. ಅಲ್ಲಿ ಇನ್ನು ರೋಗವಾಗಲಿ, ನರಳಾಟವಾಗಲಿ, ನೋವಾಗಲಿ, ಕೊಳೆಯುವಿಕೆಯ ಯಾವುದೇ ಸೂಚನೆಯಾಗಲಿ ಇಲ್ಲವೇ ಇವುಗಳ ಭಯವಾಗಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ನಾವು ನೋಡಿರುವ ಪೂರ್ಣ ಆರೋಗ್ಯವಂತರಾದ ಮತ್ತು ಸೊಗಸಾದ ರೂಪ ವೈಶಿಷ್ಟ್ಯಗಳುಳ್ಳ ಮನುಷ್ಯನ ಚಿತ್ರಣವನ್ನು ನೆನಪಿಗೆ ತಂದುಕೊಳ್ಳಿರಿ. ಪರಿಪೂರ್ಣವಾದ ಮನುಕುಲವು ಇದೆಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಮೀರಿದ ಮನೋಹರತೆಯಿಂದ ಕೂಡಿರುತ್ತದೆ. ಆಂತರ್ಯ ಶುದ್ಧಿ, ಮಾನಸಿಕ ಹಾಗೂ ನೈತಿಕ ಪರಿಪೂರ್ಣತೆಯು ಪ್ರತಿಯೊಂದು ಕಾಂತಿಯುತವಾದ ಮುಖದಲ್ಲಿ ಮುದ್ರಿತವಾಗಿ ಶೋಭಿಸುತ್ತದೆ. ತಮ್ಮವರ ವಿಯೋಗದ ದುಃಖದಿಂದ ಓಡಾಡುವವರು ಮನ ಪುನರುತ್ಥಾನದ ಕಾರ್ಯವು ಗ್ರಹಿಸುವಾಗ ಅವರ ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ಒಲಿಸಲ್ಪಡುವುದು. ಪ್ರಕಟಣೆ 21ನೇ ಅಧಿಕಾರ. ಹೀಗೆ ಭೂಲೋಕದ ಮುಂದಿನ ಸಮಾಜವು நன்றி பிரதர். இந்த நாளுக்கான பரலோக மன்னா, மன்னா, இதை தமிழ்ல வாசிக்க நமக்கு அந்தோனி அவர்கள் முன்பாக. ஜனவரி 4. கர்த்தருக்கு காத்திரு, உன் இதயத்தில் பலன் கொண்டு தைரியமாக இரு. கர்த்தருக்கு காத்திரு. சங்கீதம் 27:14. தேவ திட்டங்கள் அனைத்திலும் காலம் ஒரு முக்கியமான காரியமாகும். நாம் கேட்ட ஆசீர்வாதங்களை பெற தாமதமாகி சகிப்புத்தன்மை சோதனையினால் நாம் பலமாக ஆட்சிக்கொள்ளும் வரும்போது சோர்ந்து அதிருப்தி அடைதல் கூடாது. தேவன் மனிதனை குடியேற்றுவதற்காக பூமியை சிருஷ்டித்து பண்படுத்த சில காலம் எடுத்து பின்னர் மனுஷனை அதில் குடியேற்றினார். பாவத்திலே மனிதன் விழுந்தபோது இரட்சகரை உலகில் அனுப்பும் வரை குறித்த காலத்திற்கு தீமையை பூமியில் அனுமதித்தார். கிறிஸ்துவோடு மகிமையில் ஆட்சி செய்ய திருச்சபையை ஆய்த்து பண்ணுவதற்கு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். திருச்சபையால் ஆகும்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொரு அங்கத்தின் தனிப்பட்ட நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தவும் சீர்படுத்தவும் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் நிர்ணயித்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே நாம் ஜெபிப்பதற்கும் தாமதமின்றி பரவாமல் பதிலளிப்பார். குருவி விழுதுகளை செவிமடுத்து நம் தலையின் முடிகளையும் எண்ணியிருக்கின்ற தேவன் தம் தாழ்ச்சியுள்ள பிள்ளையின் மிக சிறு விண்ணப்பத்தின் மெல்லிய சத்தத்திற்கு செவிப்படாமல் போவார். அவர் சித்தம் இல்லாமல் எதுவும் நடுவாரு. தாழ்ச்சியோடு
தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். அவர் ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனம் 25-26. அவர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3. நன்றி விதர். இந்த நாளுக்கான மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தம், precious promises, இதை தமிழில் வாசிக்கும்படி நம்ம சகோதரர் ஜான் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். புலம்பல் 3ஆவது அதிகாரம் 22 மற்றும் 23வது வசனம் இந்த பகுதிக்கு படிக்கணும் கேட்டுக்கொள்கிறோம். பேஜ் நம்பர் 73. மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள். புலம்பல் 3:23. அவருடைய இயக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. விளக்கம்: நம்முடைய தேவனை அறிந்து கொள்ளவும் அவருடைய உண்மையுள்ள வார்த்தைகளை நம்புவதற்கும் நாம் கற்றுள்ளோம். அழுத்தமான ஆபத்தான அதே நேரங்களில் அவருடைய கிருபை நிறைந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. ஒருவேளை நாம் இந்த நம்பிக்கை நம்முடைய ஆத்மாவுக்கான இந்த நங்கூரத்தை விட்டுவிட்டால் நாம் கரையே இல்லாத கடலில் அலைக்கழிக்கப்பட்டு அதன் பலத்த பேரலைகளால் நித்தியமான மரணத்திற்கு இழுத்து செல்லப்படுவோம். ஒரு மகா உபத்திர காலமானது முழு உலகத்தின் மீது இப்பொழுது வர இருக்கின்றது. மேலும் கர்த்தருடைய ஜனங்களில் யாருடைய விசுவாசம் நம்பிக்கையும் கற்பாறை மீது உறுதியாய் நங்கூரப்படவில்லையோ, யார் அவருடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைக்க பயப்படுகிறார்களோ இவர்கள் கோயிலில் மூழ்கடிக்கப்படுவார்கள். அப்படியான அனுபவம் நமக்கு வேண்டுமா? கர்த்தருடைய உண்மையான பிள்ளைகளில் சிலர் இந்த மகா உபத்திர காலத்தில் தங்கள் பங்கை பெற்றிருப்பார்கள். என்றாலும் உண்மையும் கீழ்ப்படிதலும் உள்ள எவரும் இவ்வனுபவங்கள் கடந்து செல்வதில்லை. இவர்களின் ஓட்டம் முடிவு வரையிலும் இவர்கள் பூர்ண பாதுகாப்பில் வைக்கப்படுவார்கள். மேலும் இவர்கள் மாபெரும் புயல் பெரும் சீற்றத்துடன் வருவதற்கு முன்பு திரைக்குள்ளாக சேர்க்கப்படுவார்கள் என்று நாம் நம்புகின்றோம். நன்றி விதர். நம்ம ஏற்கனவே அறிவித்தபடி இந்த நாளில் மெசேஜ் முடிஞ்ச உடனே நமக்கு க்ளோஸ் யுவர் ஐஸ், காலை தீர்மானம், உங்களுடைய கண்களை மூடி என்ற பகுதியிலிருந்து நமக்கு வெரி டிஸ்கஷன் இருக்கும். அனைத்து சகோதரரும் இதில் பங்கு பெறணும் என்று அன்போடு கேட்கிறேன். இப்பொழுதுமாக நம்ம செய்திக்கு செல்லலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் ஆதார வசனமாக நம்ம சகோதரர் கொண்டுள்ளார். ஸோ இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆங்கிலத்தில். Luke chapter 19 verses 10. For the Son of Man is come to seek and to save that which was lost. So sisters, Bible reading, sister மற்றும் வல்லமதி சிஸ்டர் முன்பாக வரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வாசிக்கப்பட்ட இந்த ஆதார வசனத்தின் அடிப்படையில் செய்தியை தருமாற நம் மத்தியில் இருக்கிற சகோதரர் அபில் அவர்களை முன்பாக. பரிசுத்த சகோதரர்களே, முதலாவது பரலோகத்தின் பிதாவுக்கு ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இருக்கிறேன். தேவனுடைய மிகப்பெரிய இரக்கம் அவருடைய தயவினால் மறுபடியும் ஒரு வருடத்தில் நாம் கடந்து வருவதற்கு இந்த வருடத்திலும் நாம் அவரை அப்பா பிதா என்று
அவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து இந்த பலியின் ஜீவத்தை ஏற்க பிடிக்கும். ஜீவனோடு வைத்து நம்மளை பாதுகாத்து பராமரித்து சகல நன்மைகளுக்கும் பிறப்பிடத்தின் தேவன் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த வருடத்தை கொடுத்திருக்கிறார். நாம் எப்பொழுதும் நிர்மூலமாக நம்ம சுத்த கிருபையா இருக்கிறது. இன்னைக்கு வாக்குத்தத்தம் வாசிக்கப்படி மகா உபத்திரம் பூமியில் இறங்கி வந்துட்டு இருக்குது என்பதை நம்ம அநேக பாடல்கள். அதுல முக்கியமாக இன்னைக்கு இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் முன்பாகவே ஒரு சில முக்கியமான தகவல்கள் மற்றும் முன்பாக பகிர்ந்து கொண்டு 2026 ஆரம்பிக்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஈரான் மேல வந்து ஈரான் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 12 நாட்கள் யுத்தம், மிகப்பெரிய 3ஆம் உலக போரா மாறிடுமான்னு இல்லை. ஆனா 83 சங்கீதத்தின்படி இந்த இஸ்ரேல் மேல பல தேசங்கள் வந்து எதிர்த்து இருக்கக்கூடிய இந்த காலத்துல ஈரான் வந்து என்னாச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேசமே வந்து அந்த ஒரு காமினியில கூடிய ஒரு தேசத்துல வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு அந்த புரட்சி சகோதரர்களே, கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்தியா தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டாக் எப்படி வேற எது டிஸ்பிளேஸ் இல்லை. ஏன்னா ஒரு கூடி வர்றதுக்கோ அல்லது ஒரு ரேஷன் வாங்குறதுக்கோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டுக்கோ மற்ற சபை கொடுக்கறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்பும் மற்ற தேசங்கள்ல ரொம்ப சொரக்கமா அப்படியே தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. அதுல ஈரான் தேசம் பார்த்தீங்கன்னா தேசத்துல அத்தனை ஜனங்களும் கொந்தளிச்சிட்டாங்க. அதாவது உங்களுக்கு சர்வாதிகாரி வேண்டாம் என்று அவங்க கொந்தளிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி புரட்சி ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் வந்து புரட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. 29 ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புரட்சி ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி இஸ்ரேல் குடும்பம் எதெல்லாம் தேசம் இல்லைங்களோ அதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து. அதுல இந்த வருடம் கூட அதிகரிக்கும் போது நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த பிரார்த்தனைப்படி நீங்க பாத்தீங்கன்னா 83 சங்கீதம் நிறைவேறி முடிஞ்சிச்சுன்னா சபை நிறைவடைஞ்சிடும். மிக முக்கியமான காலகட்டத்தை வாழும். நம்ம ஒருவேளை நம்ம சொந்த குடும்பம், சொந்த அலுவலர்கள், நம்ம சொந்த குழந்தைகள் வந்து நம்ம யோசனை பண்ணிட்டு இருந்தாலும் உலக 83 சங்கீதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெட்வீன் கேப்ல இடைப்பட்ட காலத்துல சபை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் மகாபுரம். அது போல சகோதரர்கள் அந்த 83 சங்கீதத்துடைய அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நம்ம அதனால இந்த வருஷம் அதிகரிக்கும். அதே மாதிரி அமெரிக்கா தெரியும் ஒரு தேசத்துடைய அதிபதியாக என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு 2026 மிகப்பெரிய ஒரு உலகத்துல மிகப்பெரிய நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த ஒரு காலகட்டத்துல தேவனுடைய வசனத்துக்குள்ள ஒருவர் நம்ம வந்து சத்தியத்துக்குள்ள வந்து அவருடைய மிகப்பெரிய சத்திய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இன்னும் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த விசுவாசத்தை உறுதியா இருக்கிறதுக்கு உண்மையிலே தேவனுடைய இலக்கம் தான் கிருபை. நம்மளுடைய சொந்த முயற்சி கிடையாது. நாம் ஜீவனில் இருப்பதும் அவருடைய கிருபை தான். வசனத்தை இன்னைக்கு பார்த்ததுபடி இந்த மகாபுரம் வருவதற்கு முன்பாக நம்மளை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளவும் அந்த அழைப்பையும் திறந்து உறுதிப்படுத்திக் கொள்ளவும் நம்ம திறந்தோறும் பிரயாசப்படுறது நம்ம எல்லாரும் பண்ணுறது. ஏன்னா உலகத்துல யாருக்கும் விஷயம் தெரியாது. உலகமே ஒரு மாற்றத்துக்கு கலந்து போது ஒரு மிகப்பெரிய ராட்சியை எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. ஒரு தேவனுடைய ராட்சியை கண்டு இந்த ராட்சியம் எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது இஸ்ரேல் தேசத்துல என்பது யாருக்கும் தெரியாது. சொற்ப தினங்களாக நமக்கு தான் தெரிஞ்சிருக்கு சொல்ல. அதனால அந்த வாக்குத்தத்தம் நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா யாரு இந்த காலத்துல அந்த நாட்களுக்கான விஷயத்தை புரிஞ்சு தன்னை தக்க வைத்துக் கொள்றாங்களோ அவங்க மாற்றம் தான் காப்பாற்றிக் கொள்ளப்படுவாங்க. அதனால தேவனுடைய மிகப்பெரிய கிருபையினால் இந்த வாரத்திலிருந்து மறுபடியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவுபடும்படிக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பிசினஸ் பள்ளியில பேசினதுபடி கர்த்தருடைய மரணத்தை நினைவுபடும்படிக்கு நாம் 4 மாசமா நம்ம வந்து முயற்சி பண்ண. அதில் இந்த வாரத்திலிருந்து நம்ம பிதாவாக தேவனுடைய கிருபையினால கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய மீட்கப்படக்கூடிய இடத்தினால் நம்ம வந்து ஒன்றாய் சேர்ந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையில அவருடைய மூலமாக அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது என்ன சொன்னார்னா, நீங்க என்னை நினைவுபடும்படி இது நீங்க செய்யுங்க என்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க. வேற எதுவுமே அவர் கேட்கல. கடந்த வாரம் தான் டிசம்பர் 25 வந்து உலகம் முழுக்க கிறிஸ்துமஸ் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து கேட்கவே எங்கேயும் நீங்க பண்டிகை கொண்டாடுன்னு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இல்லை கேக் வெட்டுன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேர் கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சூரியனை வணங்கக்கூடிய நாளாச்சு சொல்லுவாங்க. அந்த நிபுணர் இருக்கக்கூடிய ஒரு காலப்போக்கில் அந்த நிபுணரை காலப்போக்கில் சூரிய கடவுளாக கொண்டு போனாங்க. அந்த சூரியன் வணங்கக்கூடிய நாள் தான் 25ஆம் தேதி. அதை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க கிறிஸ்டின் பாவம். அப்ப இந்த கிறிஸ்தவம் கொண்டு வந்தது போலவே நீங்க திரும்பி நம்ம வேத காலத்தை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்பெஷல் டே நினைக்கிறேன். கண்டிப்பா கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுஷ்டிகளாக இருக்கிற எல்லாமே ஸ்பெஷல் டே. கர்த்தர் நம்ம கிட்ட கேட்டது என்ன பார்த்தீங்கன்னா, என்னை நினைவுபடும்படி இது செய்யுங்க. இதோ இந்த அப்பத்தை நான் எப்படி பிரித்து உங்களுக்கு கொடுத்துடணும், இதே போல இந்த பாத்திரத்தை இந்த திராட்சரசத்தை எப்படி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு பானம் சொன்னது என்னை நினைத்துக் கொள்ளும்படி செய்யணும்னு சொல்லுவோம்.
அதனால பிரியமான சகோதரர்களே, இந்த பூமியிலேயே பிறந்த மனிதர்களுக்குள்ள ஒரு பெரிய கிருபை பெற்றுக் கொண்டவங்க நம்ம தான். பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றாக மேய்தனாகிய அவருடைய பிதாவாகிய தேவனையும் அவருடைய நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கு இல்லையா, அதையும் அவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வாசிக்கும் போது, அவரை பத்தி படிக்கும் போது உண்மையிலே ஆயிரக்கணக்கான பாடங்கள் நாம் கேட்கணும். எத்தனையோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ப்ராபசி இருக்கு, அப்புறம் ஊமைகள் இருக்குது, நிலம் பொருள் இருக்குது, அடையாளங்கள் இருக்குது, சபை பத்தி பாடம் இருக்குது, தில்லானவர் பத்தி பாடம் இருக்குது, முக்கியத்தை பத்தி பாடம் இருக்குது, உலகத்தின் ராஜ்யத்தை பத்தி பாடம் இருக்குது. எத்தனையோ பாடங்கள் நம்ம கேட்டிருந்தாலும் 16 சிறந்தவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ரட்சகரும் ஒரே போதகரும் ஒரே கண்ணுமாகிய அவரை குறித்து படிக்கும் போது நம் உள்ளங்களை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா கிறிஸ்துவின் அன்பை நெருக்கி எழுதுகிறது. உலகத்துல எப்பேற்பட்ட அன்பு நமக்கு வெளிப்பட்டிருந்தாலும், யாருமே வெளிப்பட்டிருந்தாலும், இது எல்லாத்த காரணம் கிறிஸ்துவின் அன்பு எனக்கு நெருக்கி எழுதுகிறது என்ற ஆழத்துக்கு நம்ம பாடங்களை கேட்கணும். தேவனுடைய சுத்தமா இருந்தா இந்த வருடத்துல மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பாடம் இருக்கும். இந்த 3 மாசத்துக்கு தொடர்ந்து வேற சில பாடங்களுக்கு நம்ம கண்டிப்பா வரும். பட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விலையேற பெற்ற மீட்கும் பொருளை குறித்து வெவ்வேறு கோணத்தை நம்ம பார்க்கலாம். அதனால இன்னைக்கு நம்ம ஒரு பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பாடத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா தி சன் ஆஃப் மேன், அதாவது மனிதகுமாரன், மனுஷகுமாரன் என்ற தலைப்பு இந்த பாடத்தை. மனுஷகுமாரன் என்ற தலைப்பு இந்த பாடத்தை. தி சன் ஆஃப் மேன் என்ற ஒரு தலைப்பு தான் மிக முக்கியமான தலைப்பாக காணப்படுகிறது. இந்த ஒரு தலைப்பு நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல ஒருவேளை கேட்டிருக்கலாம், ஆனா வேதத்துல அனைத்து தரம் வாசிச்சிருக்கலாம். அதனால இதை குறித்து நம்ம இந்த வசனத்துல இந்த வார்த்தையில நம்ம என்ன படிக்க போறோம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு உண்மை படிக்கும். இன்னைக்கு ஏற்கனவே சொன்னது போல ஆழமான ஒரு உண்மை நம்ம இன்னைக்கு பாடத்தை அதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் தான் பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது 10வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். லூக் சாப்டர் 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பாத்தீங்களா சகோதரர்களே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இந்த வார்த்தை எல்லாரும் கவனிக்க முடிச்சுங்களா? அதாவது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பிரியமான சகோதரர்களுக்கு நம்ம எல்லாருமே அநேக வருடங்களாக புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வாசிப்போம். பர்டிகுலரா சில இடங்கள்ல கர்த்தர் இயேசு மென்ஷன் பண்ணி சொல்லுவார். அதாவது மனுஷகுமாரன் என்ற வார்த்தையை அதிகபட்சம் புதிய ஏற்பாடுல பயன்படுத்துறாரு. ரொம்ப இடத்துல சன் ஆஃப் மேன் என்ற வார்த்தை ரொம்ப இடத்துல பயன்படுத்துறாரு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வாசிச்சிருக்கீங்க. அப்படி வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை தான் இந்த லூக்கா 19 மனுஷகுமாரன் இழந்து போனதை நாங்களா தேடவும் ரட்சிக்கவும் வந்திருக்காரு. இப்ப மனுஷகுமார் என்ற வார்த்தை அதிகபட்சம் ரொம்ப இடத்துல பயன்படுத்திருக்காங்க. மனுஷகுமாரனாக அவர் எவ்வளவு வருஷம் வேலை செய்யறாரு, ஏன் மனுஷகுமாரன் ஒரு பேரு அந்த இடத்துல அவர் பதிவு செய்யறாரு, மனுஷகுமாரன் என்று ஏன் தேவன் அவருக்கு அந்த மாதிரி மனுஷகுமார் என்று நீ ஊழியம் பண்ணும்போது, நீ அறுவடை பண்ணும்போது இந்த மனுஷகுமார் என்ற வார்த்தையை நீ பதிவு செய்யும் சொல்லி தேவனே அவருக்கு அந்த வார்த்தை சொல்லி கொடுத்திருப்பாரு. புதிய ஏற்பாட்டிலேயே அந்த ஒரு மத்தேயு மார்க்கு லூக்கா மனுஷகுமார் என்ற வார்த்தை பதிவு செய்யப்படும். இதுக்கெல்லாமே கண்டிப்பா வேதத்துல விளக்கம் இருக்கு இல்லைங்களா? அதனால சொல்லிட்டு இந்த மனுஷகுமாரன் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, பூமியில அவர் 3 வருஷம் ஊழியம் செய்யும் போது மனுஷகுமாரன் என்ற வார்த்தை பயன்படுத்து. ஆனா இந்த மனுஷகுமாரன் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப தேவனை கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அவசரம் தான். அவர் யாருன்னா நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரே நேசகுமாரர். அதாவது இந்த பூமியிலேயே யாருக்குமே தெரியாத மிகப்பெரிய உண்மை, அவர் தேவன் கிடையாது, தேவனுடைய நிறைய, அதாவது தேவன் என்ற வார்த்தை பொருந்தும். ஆனா பிதாவாகிய தேவனுடைய ஒரே நேசகுமாரன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இந்த இவ்வளவாய் என்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? இங்கே சொல்லி அதுக்கு நம்ம ஒரு எல்லை குறிப்பிட முடியாது. தன் ஒரே நேசகுமாரனை உலகத்துக்கு தந்தருளினார் வசனம் இருக்கு. ஆனா இவ்வளவாய் என்ற வார்த்தைக்கு நம்ம எல்லை குறிப்பிட முடியாது. உதாரணத்துக்கு இந்த பூமிக்கும் வானத்துக்கு எப்படி ஒரு எல்லை பிக்ஸ் பண்ண முடியாதோ அவருடைய அன்புக்கு ஒரு எல்லை குறிப்பிட முடியாது. எதுலன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் தந்து இவ்வளவா என்று சொல்லும் போது நமக்கு அதுக்கு வார்த்தை விவரிக்கக்கூடிய வார்த்தை கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா,
எத்தனை விதமான உண்மைகள் நமக்கு தெரிஞ்சிருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில சில பேர் நமக்கு வந்து சில கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. கிஃப்ட் வெகுமதின்னு சொல்லலாம் இல்லைங்களா? கடல் வந்து உடுகோரை கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த கிஃப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிறந்த நாள் சில பேர் கொடுப்பாங்க. அப்புறம் மேரேஜ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அந்த மேரேஜ் சில பேர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சில விசேஷ நாட்கள் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனா எவ்வளோ காஸ்ட்லிஸ்ட் கிஃப்ட் கொடுத்தாலும் விலை மதிக்கக்கூடிய ஒருவேளை அது நன்கொடையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெகுமதியோ இல்லை ஒருவேளை எது வந்து ஒரு கிஃப்டா கொடுத்தாக்கோ அதை எத்தனை நாள் வச்சுக்க முடியும் சொல்லுங்க. வீட்டுல ஷோகேஸ்ல வைக்கலாம், அல்லது ஒருவேளை லாக்கர்ல வைக்கலாம். அந்த ஒரு கிஃப்ட விசேஷமா சில டைரியில வந்து வச்சுக்கலாம். ஆனா அது எல்லாமே அழிந்து போகக்கூடிய கிஃப்ட். அது மாத்திரம் இல்ல, ஒரு கிஃப்ட் வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்சவங்க யாராவது ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த பிடிச்சவங்க கொடுத்த கிஃப்டை நம்ம சொன்னாலும் அப்படியே வச்சுக்கோம், பாதுகாப்பா வச்சுக்கோம். ஆனா எப்பேற்பட்ட ஒரு நபர்கள் கிஃப்ட் கொடுத்திருந்தாலும் தேவன் கொடுத்த கிஃப்ட் மாதிரி உலகத்துல அதாவது யார் கிஃப்ட் கொடுத்தாலும் சொல்லிட்டு தனக்கு இருந்ததான் கொடுத்துருப்பான், இல்ல ஏதாவது ஒரு ஷாப்ல வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனா எந்த ஒரு நபர்களும் அந்த தாய் தகப்பன் அந்த சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் யாரு எந்த நன்மைகள் கொடுத்திருந்தாலும் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஒரு அருமையான வார்த்தை சொல்றேன், ஒருபோதும் அழியாதபடிக்கு என்றென்றே நம்மளோடு இருக்கிற ஜீவனுக்குள்ள கொண்டு போகும்படிக்கு அதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியும். பரலோகத்தின் தேவன் மாற்றம் தான் மனுக்குலத்துக்கு யார் கேட்டாங்க? தேவன் தந்தவில்லை ஒரே குமாரனாக இயேசு தனக்கு எது பெஸ்டா இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? காசு, இந்த காசு கொடுத்தீங்களா? உனக்கு விரும்பினதே நீ விட்டு கொடுது ஏன் பைபிள் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பாவிகளாகிய நமக்காக தன்னுடைய பாவியில இந்த என்டையர் யூனிவர்சல்ல எது சிறந்ததா தேவன்கள் இருந்துச்சோ அவரே தான் நமக்கு கிஃப்டா கொடுத்துருப்பாரு. அதனாலதான் இந்த வசனம் சொல்றாரு, ஒரே நேசகுமாரனை தேவன் இந்த உலகத்துக்கு கொடுத்து இவ்வளவா அன்பு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு நேசகுமார் மூலமா தான் பாவிகளாக நம்ம ஜீவனுக்குள்ள கலந்து வரும். வேற யாருமே எனக்கு எந்த கிஃப்ட் யாரும் கொடுக்கல அல்லது நான் கிஃப்ட் கொடுக்க முடியலன்னா சொல்லி யாருக்கா கிஃப்ட் கொடுக்குறீங்களா? இந்த கிஃப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண, அதாவது என்னிடத்துல இருக்கிற அந்த பொக்கிஷமா இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு கிஃப்டா தர சொல்லி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். சொன்னாரு, என்கிட்ட வெள்ளிய பொண்ணும் என்கிட்ட இல்லை, எனக்கு படிப்பறிவு ஞாபகம் இல்லை, ஆனா இடத்துல ஒன்று இருக்கு, என்னன்னா இயேசு கிறிஸ்து என்ற நாமம் சொல்ல முடியுமா சொல்லிட்டு உடனே சொன்ன உடனே அந்த அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து வந்து எவ்வளவு பெரியவர் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போறோம். எத்தனை தரம் கர்த்தர் இயேசுவை பார்த்தாலும் அவரை பத்தி எத்தனை வருஷம் கர்த்தருடைய மனத்தை பத்தி நம்ம ஸ்டடி பண்ண போறோம். ஒரு டைமண்ட் எப்படி நம்ம பல கோணத்தை திரும்பி பார்க்கும்போது பல கோணத்துல பார்த்தாலும் எவ்வளவு விஷயங்கள் டைமண்ட்ல டிஃப்ரெண்ட் டைப்பான ஷேப்ஸ் வெளிப்படுத்தோ, கிறிஸ்து இயேசு பத்தி கூட அப்படிதான் பைபிள். சோ பைபிள்ல யாருக்காக எழுதப்பட்டதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வேர்டு சொல்ல போனா தேவன் தன் குமாரன் உலகத்துல என்ன செய்யப்பார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான், தேவன் மனுக்குலத்தை விடுதலை செய்வதற்காக தன் மகன் மூலமா என்ன திட்டத்தை போட்டார் என்பதையும் தன் மகன் யார் என்பதை அறிவிப்பதற்காக தான் பைபிள் எழுதப்பட்டது. இப்பேற்பட்ட அந்த பரலோகத்தின் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவதான் பூமியில கர்த்தர் சொல்றாரு, அவர் மனுஷகுமார் என்ற வார்த்தை வந்து அந்த இடத்துல பதிவு செய்யறாரு. இப்ப மனுஷகுமார் என்ற வார்த்தை ஏன் பதிவு செய்யறாரு? தேவன் கிஃப்ட் கொடுத்தாரு, ஓகே. அப்பேற்பட்ட கர்த்தர் இயேசு உலகத்துல வந்து வாழ்ந்தாரு. வாழும்போது ஏன் அந்த வார்த்தை அவர் பயன்படுத்துறாரு? மனுஷகுமார் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அந்த வார்த்தை பயன்படுத்தும் போது பொதுவா என்ன நினைக்கிறாங்க, மனுஷகுமார்னு நாம கூட வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 12-10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதை படிச்சுட்டு தவறா கூட வந்து நாங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணிருக்கோம். அதாவது அந்த காலத்துல அந்த நாலேஜ் கிடைக்காத இருக்கிறதுனால இந்த வார்த்தை என்னன்னா, யோசேப்பின் மகன் தான். யோசேப்பின் மகன் ஆக்சுவலி வந்து இந்த உலகத்துல அவர் பிறந்து வரும்போது மரியாதையே வந்தாரு. ஆனா பேருக்காக யோசேப்பின் மகன் என்று எண்ணப்பட்டாரு. நம்ம ஏற்கனவே நம்ம அநேக படத்தை பார்க்கணும். நாங்க என்ன புரிஞ்சிருந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா, இது யோசேப்பின் மகனா இருக்கிறதுனால அவர் மனுஷகுமாரன் சொல்றாருன்றது நம்மளும் நினைச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த காலத்துல அந்த நாலேஜ் கிடையாது. அப்ப பார்க்கும்போது சொல்லிட்டு இது ஆக்சுவலி அப்படி கிடையாது. சில பேர் நினைக்கிறாங்க யோசேப்பின் மகனாக இருந்ததுனால அந்த 3 வருஷம் ஊழியத்துல மனுஷகுமாரன் சொன்னாரோ அப்படி சில பேர் நினைக்கிறாங்க. அதுவும் கரெக்ட் கிடையாது. யோசேப்பினுடைய மகனாக எண்ணப்பட்டதுனால அந்த 3 வருஷத்துல அவர் மனுஷகுமாரன் சொன்னது கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது கேட்டீங்கன்னா சொல்லிட்டு ரெண்டாவது இல்ல அவர் இன்னும் வந்து மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனதுனால அந்த மனுஷிக உரிமையை வந்து இப்போ வரைக்கும் வச்சிருக்கிறார் அவரு. அதாவது பூமியில மறைச்சாரு பாருங்க, அந்த உரிமையை இப்போ வரைக்கும் வச்சிருக்கிறதுனால அவர் பரலோகத்துல இருந்தா கூட அவர் என்ன பண்ண முடியும், மறுபடியும் பூமியில வரும்போது மனுஷனா வர முடியும். அவர் 2வது மனுஷனா வர முடியும்.
இன்னொரு தரம் கூட மனுஷனா பூமிக்கு வர முடியும். அதனாலதான் பைபிள் என்ன பண்றாருன்னா, மனுஷகுமாரன் பிதாவின் வலது பரத்திலிருந்து வரும்போது இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு பத்திரிகை பைபிள்ல. அதாவது அந்த பிரதான ஆசிரியர் கேள்வி கேட்பாங்க, நீர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்துவோ என்று சொல்லுவாரு. இது முதல், அதாவது மனுஷகுமார் என்ற வார்த்தை பயன்படுத்தும். அநேக தடவை இந்த வார்த்தை பயன்படுது. இது முதல் மனுஷகுமாரன் பிதாவுடைய வலதுபுறத்திலிருந்து அவர் வருவதை நீ காண்பீங்கன்னு சொல்லி வார்த்தை. அப்போ மனுஷகுமார் என்ற வார்த்தையை அடுத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, இல்ல இந்த மனுஷகுமார் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னா அவர் பரலோகத்துக்கு போனதப்போ கூட அவர் மாம்சத்திலிருந்து பூமி வெளியே வர முடியும். அதான் இன்னும் மாம்சத்தினுடைய தன்மையில் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறதுக்காக சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா இதுவும் கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்ற. அப்படின்னா இந்த மனுஷகுமார் என்ற வார்த்தையை ஏன் வந்து அவர் பிரசன்ட் பண்ணார் என்ற விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி புதிய ஏற்பாடை பத்தி நம்ம ஏற்கனவே பைபிள் பேலஸ் ஒரு கிளாஸ் பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குங்களா? தி பைபிள் பேலஸ் ஒரு கிளாஸ் பார்த்தோம். எல்லாருக்கும் அதுல வந்து இந்த புத்தகத்துடைய விசேஷம் நம்ம பார்த்தோம். அதுல சொல்லிட்டு கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கை வரலாறு வச்சு தேவன் 4 சுவிசேஷங்கள் கொண்டு எழுதி வச்சு, அதாவது காஸ்பல் புக்னு சொல்றோம் பாத்தீங்களா, பாருங்க. இந்த காஸ்பல் புக் பாத்தீங்கன்னா முக்கியமாக ஒரே நபரை குறித்து ஒரு வீட்டுக்குள்ள 4 செவர்கள் இருந்துச்சுன்னா, பாருங்க இந்த ஹாலுக்கு 4 செவர்கள் இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள 4 செவர்கள் இருந்துச்சுன்னா அந்த 4 செவர்கள் சேர்ந்து ஒரு வீடு கரெக்டுங்களா? அது வீட்டுக்குள்ள ஏதோ விசேஷம் இருக்கு. அதே போல தேவன் புதிய ஏற்பாடு எழுதி வச்சிருக்காருன்னு கேட்கும்போது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்தை ஒரு நபரை பத்தி தான் எழுதி வச்சிருக்கு. அது மத்தேயு எழுதினாலும், மார்க் எழுதினாலும், லூக்கா எழுதினாலும், யோவான் எழுதினாலும் ஒரே எழுதி வச்சிருக்காரு. ஏன் எழுதி வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, 6வது பாகத்துல நம்ம 5வது பாகத்தை பார்த்திருக்கோம். உங்களுக்கு நபருக்கு தெரியாது. ஒரே ரட்சகராக இயேசு கிறிஸ்து குறித்து அவர் பேசின சத்தியத்தை யாருமே ஒரு வார்த்தை விடக்கூடாது. அவரை பத்தி இருக்கிற உண்மை ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக எழுதப்பட்ட வார்த்தை தான். மத்தேயு விட்டதை மார்க் எழுதுவாரு, மார்க் விட்டதை லூக்கா எழுதுவாரு, லூக்கா விட்டதை யோவான் எழுதுவார். அதாவது இந்த 4 சுவிசேஷம் என்பது கிறிஸ்து இயேசு பூமியில வரும்போது அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனார் என்பதை நிரூபிப்பதற்காக எழுதப்பட்டது 4 சுவிசேஷம். ஓகேங்களா? இந்த புக் ஆஃப், அதாவது காஸ்பல் புக் என்பது விசேஷமான தன்மை வந்து கர்த்தர் இயேசு பத்தி. இதுல என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, சொல்லிட்டு ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகத்துக்கும், அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம், இந்த சுவிசேஷ புத்தகத்துக்கு விசேஷ தன்மை இருக்கு. அதுல முதலாவது நம்ம பார்க்கும்போது மத்தேயு எழுதின புத்தகம் மேத்யூ. இந்த மத்தேயு புத்தகத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா? நீங்க சொல்லல, படிச்சிருக்கீங்க. ஆனா மத்தேயு புத்தகம் நீங்க படிச்சிருக்கீங்கன்னா அது யாருக்காக எழுதப்பட்ட தெரியுங்களா? மத்தேயு ஒரு யூதன், அதாவது ஒரு லேவி பேரை கொண்டவர், ஒரு யூதன். யூதர்களுக்கு ஒரு ராஜா வருவார் என்பதை எதிர்பார்த்தாங்க இல்லையா? த கிங் ஆஃப் மெஸ்ஸையா என்ற ஒரு விஷயத்தை தெரிவிப்பதற்காக இயேசு எனக்கூடிய ஒருத்தர் வாழ்ந்தார் இல்லையா? அவர் தான் உங்களுடைய மெஸ்ஸையா, அவர் தான் கிங் என்பதை அறிமுகப்படுத்துவதற்காக தான் மத்தேயு புத்தகம் எழுதுறது. ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா மத்தேயு புத்தகம் எதற்காக எழுதப்பட்டதுன்னா, ஒரு ராஜா வந்தார், அவர் வாழ்ந்தார், அவருடைய வேலையை முடிச்சார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக மத்தேயு புத்தகம். நீங்க மத்தேயு புத்தகம் எத்தனை தடவை படிச்சு பாருங்க, ஒரு ராஜாங்கிறத வைத்து பாருங்க. ராஜாவுக்கான அதிகாரம், ராஜாவுக்கான செல்வாக்கு, ராஜாவுக்கான சட்டத்திட்டங்கள் பைபிள் இருக்கா? அப்படி மத்தேயு இருக்கா? பாருங்க, நான் தான் ஒரு ராஜான்னு சொல்லி ரொம்ப அருமையாக வெளிப்படுத்துவாரு. மதங்கள் ஏறி உட்காந்து என்னுடைய அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்கள் தான் சொல்லி மத்தேயுல வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் அவருடைய அரசாங்கத்தின் நான் ராஜாவாக வந்திருக்கேன்னு சொல்லி கழுத மேல ஏறி வருவார் அதிகாரம். இதெல்லாம் மத்தேயுல ரொம்ப அருமையா போட் பண்ணலாம். அதனாலதான் மத்தேயு வந்து ஒரு கிங் இயேசுன்னு சொல்லிது. மார்க் நீங்க பாத்தீங்கன்னா, மார்க் பாத்தீங்கன்னா ஒரு சர்வெண்ட், ஒரு வேலைக்காரராக, ஒரு ஊழியக்காரராக வந்து எப்படி தேவனுடைய மகன் ஒரு ஊழியக்காரர் எப்படி வாழ்ந்தாருன்னு சொல்லி எழுதுவதற்காக தான் மார்க் புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. பட் லூக்கா புத்தகம் எழுதப்பட்டதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா, அது வேர் முதல் கொண்டு கர்த்தர் இயேசு பிறப்பதற்கு முன்பாக நடந்தது என்ன, அவர் பிறப்பதற்கு முன்பாக என்ன நடந்தது அங்கிருந்து பிடிச்சி அவர் மறுபடியும் எழுதப்பட்டிருக்குது. ஆனா லூக் பாத்தீங்கன்னா தி சன் ஆஃப் மேன், அதாவது மனித குமாரன் என்ற வார்த்தை பயன்படுத்துறாரு இல்லையா இயேசு கிறிஸ்து? இப்போ சொன்னீங்களா, அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மனுஷகுமார், தி சன் ஆஃப் மேன். அந்த சன் ஆஃப் மேன் என்ற வார்த்தையும் அதிகமா பயன்படுத்தப்பட்ட ஒரு சுவிசேஷ புத்தகம் தான் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம். அப்ப இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல சன் ஆஃப் மேன் என்ற வார்த்தை அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது மனுஷகுமார் என்ற வார்த்தையில ரொம்ப விஷயம் அங்க பதிவு செய்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கடைசியாக இந்த ஒரு லூக்கா எழுதின புத்தகத்தை ரொம்ப ஆழ்மா பார்க்க போறோம். அடுத்து புக் ஆஃப் ஜான், இது வந்து பாத்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம், தேவகுமாரன், சன் ஆஃப் காட். வித்தியாசம் பாத்தீங்களா? அதாவது சன் ஆஃப் மேன், அதுக்கப்புறம் சன் ஆஃப் காட். கர்த்தர் இயேசு தேவனுடைய குமாரனாக வந்திருக்காரு, அதுக்கப்புறம் தேவகுமாரனா வந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் மனுஷகுமாரனா வந்திருக்காரு. கரெக்டுங்களா?
அப்போ மனுஷகுமாரனுடைய பேர் அதிகம் பதிவு செய்யப்பட்ட புத்தகம் லூக்கா புத்தகம். அதாவது யோவான் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தேவகுமாரன் என்ற வார்த்தை அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு சார். பைபிள் எங்கேயாவது நம்ம 2 இடத்துல கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கு வசனத்தை. அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தான்னு சொல்லிட்டோம். பிதாவின் வலது பதத்துல இருந்து மனுஷகுமாரன் பூமிக்கு வருவார்னு சொல்லி இடத்துல பரிசீலனை அதாவது அந்த ஒரு ஆசாரியத்தை பேசி பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா சார் பைபிள்ல எங்கேயாவது இயேசு கிறிஸ்து வந்து மனுஷகுமார் என்ற வார்த்தையை பயன்படுத்தினது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? சொல்ல தாராளமாக சொல்லுங்க. மனுஷகுமாரன் என்ற வார்த்தையோடு கர்த்தர் பேசின சில வார்த்தை பைபிள் ஞாபகம் இல்லைங்களா? சடனா கிடைத்த ஞாபகம் இல்லைங்களா? அதிகபட்சம் ரொம்ப இடத்துல பேசியிருக்காரு புதிய ஏற்பாடு. மனுஷகுமாரன் என்ற வார்த்தை ஆக்சுவலி சொல்ல போனா லூக்கால மட்டும் பேசல, ரொம்ப இடத்துல பேசியிருக்காரு. நம்ம இனிமேல் நீங்க படிக்கும் போது கர்த்தர் என்னென்ன பேசினார் ஒரு இடத்துல பேசி போயிருக்காரு. ஒரு இடத்துல ஒரு உயர்ந்த வார்த்தை பேசியிருக்காரு. நிக்கோதேம் கிட்ட ராத்திரி பேசும்போது ஒரு ராத்திரி நிக்கோதேம் பேசிக்கும் போது அந்த வார்த்தையை பயன்படுத்தும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 14-15 வசனத்தை வாசிக்கலாம். பார்த்து வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பாத்தீங்களா சகோதரர்களே, இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. மனுஷகுமாரனும் என்ற வார்த்தை. சர்ப்பமானது மோசே காலத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கும்படிக்கு உயர்ந்தெடுத்து வைக்கப்படும். இங்க பர்டிகுலரா இயேசு என்ற வார்த்தை பயன்படுத்த கவனிக்கிறீங்களா? இயேசு என்ற வார்த்தை பயன்படுத்தல. இயேசு என்பது அவருடைய வேலை. யோசுவா தான் அவருடைய பேர். ஆக்சுவலி அவருடைய வேலை செய்திருக்காரு. அதே மாதிரி நீங்க பார்க்கும்போது இந்த இடத்த கோட் பண்ணும்போது மனுஷகுமாரன், அதாவது பர்டிகுலரா எங்கே எந்த இடத்துல என்ன வார்த்தை போடணுன்றது கரெக்டா பண்ணிருக்க. எங்க தேவகுமாரன் போடணும் அங்க தேவகுமாரன் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி எங்க மெஸ்ஸியா போடணும் அங்க மெஸ்ஸியா போட்டிருக்காங்க. எங்க வந்து மனுஷகுமாரன் போடணும் அங்க மனுஷகுமாரன் போட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பேர் அர்த்தம். உதாரணத்துக்கு நம்ம அநேக பாடத்தை கேட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய நாமங்கள் பத்தி அநேக பாடத்தை கேட்டிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு வேற வேற நாமங்கள் ஞாபகம் இருக்கா பைபிள்ல? இயேசு கிறிஸ்து பத்தி ஒரு பாடம் எடுத்துக்கணும். பேர் இயேசு கிறிஸ்துடைய நாமங்கள் வேற நாமம் இருக்க முடியாது. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அப்புறம் வல்லவர் தேவன், நித்திய பிதா, சமாதானம். அப்போ ஒவ்வொரு நாமங்கள் வந்து ஒரு வேலை ஆக்சுவலி சொல்லணும். ஒரு நாமங்களும் ஒரு வேலை. அதிசயமானவர் என்ன தெரியும்? இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே அந்த வசனம் படிச்சுட்டு போயிடுவாங்க. கிறிஸ்துமஸ் அந்த ஒரு மாசத்துல இருந்து எல்லாரும் கேரல்ஸ் போய் நல்லா சாப்பிட்டு வசனம் படிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதோடைய வசனம் தெரியாது, அதோட விளக்கம் தெரியாது. அதிசயமானவர் என்ற வார்த்தை பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அதிசயமா உலகத்தை கறப்பார். ஒரு ஸ்திரீ வைத்து அதிசயமா வாழுவார், அதிசயங்கள் செய்வார், அதிசயம் மறிப்பார், அதிசயமாக மனது நெருங்குவார். அதுக்காகத்தான் அதிசயமாக பேர். ஆலோசனை கர்த்தர் என்பது இந்த காஸ்பல் ஏஜ்ல, இந்த சுவிசேஷ யுகத்துல, இந்த சுவிசேஷ யுகத்துல ஆலோசனை கர்த்தராக சபை வேலை கர்த்தர் 2வது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் அவர் வல்லமர தேவனாக வேலை செய்வார். அதாவது சாத்தானை கட்டி இந்த 1000 வருஷம் சாலை செய்வது வல்லமர கிரேட், அதாவது மைட்டி காடாக உலகத்துக்கு வருவார். நித்திய பிதா என்பது ஆதாமுக்குள்ள வரைச்ச அத்தனை பேருக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய நித்திய பிதாவா வீட்டுல வந்து உலகத்துக்கு கொடுப்பார். கடைசியா உலகத்துக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. அதுதான் சமாதானம். 5 வசனத்துல 5 பேர்ல அதான் தேவ அடிக்கிறது. எவ்வளவு சிம்பிளா பார்த்துட்டு இருப்பாங்க. இதை வந்து தெரியாம நம்ம அது மாதிரி ஒவ்வொரு பேர்களுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது நம்மளுக்கு பதிவு செய்யணும். இப்போ ரொம்ப இடத்துல மனுஷகுமார் என்ற வார்த்தை பயன்படுத்தும் போது இந்த இடத்துல மோசே வெங்காலத்தின் சர்வத்தை என்று வைத்தாரோ அதே போல வைப்பதை அந்த கர்த்தரை சொல்றார். மனுஷகுமார் சொல்றார். இன்னும் எங்கெல்லாம் பேசியிருக்காரு நீங்க கேட்டீங்கன்னா சில வசனத்தை பார்த்தோம்னா நம்ம நாலேஜ் கட்டலாம். மற்றபடி அதிகாரத்துக்குள்ள போறீங்க. வேற எங்கெல்லாம் பேசிட்டு பாத்தீங்கன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 13:46 வசனம் ஸ்டேட்ல வாசிங்க. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து போதும். மனுஷகுமாரன் தன் தூதர் அனுப்புவார் சொல்லி அறுவடை சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசுறேன். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சகோதரர்களே வெளிப்படுத்தல் புத்தகத்துல இதை பத்தி பேசுறேன். வெளிப்படுத்தல் புத்தகத்துல அறுவடை ஊழியை செய்யும் போது அந்த வார்த்தை பயன்படுத்துறாரு. அதாவது வெளிப்படுத்தல் புத்தகத்துல அந்த வார்த்தை பேசுறாரு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புத்தகத்தை பேசக்கூடிய வார்த்தையை வாசிச்சிட்டார். வெளிப்படுத்தல் 14-14 வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:14. பின்பு நான் பார்த்தபோது
இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை தமது சிரசின் மேல் போர்க்கிறதை தமது கைகளில் கருக்குள்ள மெயின் நமக்கு வந்து மனுஷகுமாரன் என்ற வார்த்தை வந்து வெளிப்படத்திலே வந்திருக்குது. வீழ்த்தினதுக்கு அப்புறம் கூட பரலோகத்திலிருந்து கர்த்தர் 2வது வந்ததுக்கு அப்புறம் அந்த வார்த்தை. புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தை பத்தி பேசும்போது வார்த்தை பேசுறாரு. எவ்வளவு அருமையான வார்த்தை பேசுறாரு பாத்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு பாவங்களுக்கு ஊழியம் செய்தாரு. ஆனா 3 வருஷமா அவர் வந்து அப்படிப்பட்ட பாதையில மினிஸ்ட்ரி ஒர்க் தான் செய்தாரு. ஆனா ஊழியம் செய்தாரு. அந்த ஊழியம் செய்யும் போது என்ன வார்த்தை பயன்படுத்திருக்க தெரியுங்களா? அவர் ஊழியம் செய்யும் போது மனுஷகுமாரன் சொல்லியிருக்காரு. மொத்தம் 20ஆம் அதிகாரம் 28 வசனம். மத்தேயும் 20ஆம் அதிகாரம் 28 வசனம். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொடும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகம் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மனுஷகுமாரன் ஊழியம் செய்ய வரல. ஊழியம் வந்து பாத்தீங்கன்னா ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வரல. அப்போ என்டையர் காஸ்பல் ஏஜ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இடத்துல பதிவு செய்திருக்காரு. ஆனா லூக்கா பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஆழமா பதிவு செய்திருக்காரு. கடைசியா பார்க்கணும், லூக்கா பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஆழமா பேசியிருக்காரு. அது வந்து உண்மையில உணர்வுபூர்வமாக அது வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து அவருடைய மரணத்தை குறித்து இந்த வருஷம் நம்ம படிக்க போறோம். ரொம்ப உண்மைகள் வந்து ரொம்ப ஆழமா நம்ம இந்த வருஷம் தெரிஞ்சுக்கிறோம். அநேக விஷயங்கள் அநேக ஸ்வரம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ மனுஷகுமார் என்ற வார்த்தை வந்து அநேக பயன்படுத்தலாம் சொல்லிட்டோம். ஆனா யோசேப்பின் குமாரனாகிய நான் என்ற வார்த்தை கருத்தை பயன்படுத்த யோசேப்பின் குமாரனாகிய நான் அப்படியேதான் பயன்படுத்திருக்காங்க. ஆனா இப்படி என்ன பண்றாங்க முன்னாடி? ஆனா ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தும் மரியாவின் மகனாகிய நான் அப்படி பயன்படுத்திருக்காங்க. ஏன் பயன்படுத்துறேன் பாத்தீங்கன்னா, மரியாவை தேவன் இந்த உலகத்துல இயேசுவை ஒரு குழந்தையா பிறப்பதற்காக பயன்படுத்தின ஒரு பாத்திரம் தான். அவங்க வந்து ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவங்க சொல்லலாம். பட் அவங்க விசேஷம் கிடையாது. யார் விசேஷம் இல்ல? இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள் பிறந்ததுனாலதான் அவங்க விசேஷம், ஆசீர்வதிக்கப்பட்டது. கரெக்டுங்களா? ஆனா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ரோமன் கேத்தலிக் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, வேற மாதிரி கொண்டு போய் அவங்க விக்கிரமா ஆராதனை பண்றாங்க. பட் என்ன பாத்தீங்கன்னா, ஒருபோதும் இயேசு கிறிஸ்து மரியாவின் மகனாகவோ இல்ல பாத்தீங்கன்னா தன் யோசேப்பின் மகனாகவோ எங்கேயுமே பதிவு செய்யல. ஏன் பர்டிகுலரா மனுஷகுமார் என்ற வார்த்தை பதிவு செய்தார்? மறுபடியும் கொஞ்ச நேரம் இதுதான் நான் பேசிட்டு இருக்கேன் மனுஷகுமார். ஏன்னா அந்த மனுஷகுமார் என்ற வார்த்தை நம்ம இருதயத்துல பதிவாகும், நம்முடைய மனசுக்குள்ள அது பதிவாகும். ஏன் அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை பயன்படுத்தாரு ரொம்ப ஆழமா ஒண்ணு இருக்குது. அடுத்த பார்க்கலாம், பழைய ஏற்பாடு எங்கேயாவது ஒரு இடத்துல பழைய ஏற்பாட்டுல மனுஷகுமார் என்ற வார்த்தை வந்திருக்குமா? வாய்ப்பு இருக்குமா? அப்படி வந்துருச்சுன்னா எங்கேயாவது வந்திருக்கா? படிச்சிருக்கீங்களா சார்? வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. தானியேல் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 உலக வல்லரசு பத்தி கேட்டிருக்கு. தி கிரேட் ஃபிஃப்த் யூனிவர்சல் கிங்டம் இல்லைங்களா? பாருங்க, பாபிலோன், மெதபெர்சியா, கிரேக்க, ரோம் சாம்ராஜ்யம். இந்த 4 சாம்ராஜ்யம் உலகத்தை ஆளுகை செய்யும் போது அந்த ஸ்டாச்சுவா காமிச்சிட்டாரு 2ஆம் அதிகாரத்துல. 7ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா என்ன காமிச்சிட்டாரு? மிருகங்களை காமிச்சிட்டாரு இல்லைங்களா? சிங்கம், கரடி, சிறுத்தை, பயங்கரமான மிருகம் காமிச்சிட்டாரு. ஆனா அது 5ஆம் உலக பிரஸ்பதி காட்டும் போது தேவன் எப்பேற்பட்ட ஞானம் உள்ளவர் பாத்தீங்கன்னா, அது ஆரம்பத்திலே முடிவு செய்யும் தேவனுக்கு. அதனால என்ன காமிச்சிருக்காருன்னு கேட்கும் போது பிரியமான சகோதரர்களே, 5ஆம் உலக பிரஸ்பதி உலகத்தை வெளிப்படுத்தும் போது இந்த 4 அரசாங்க உலகத்தை ஆட்சி செய்திருக்கிறாங்க. எல்லாருமே அந்த ஆட்சியின் தன்மையை வாங்கி இருக்கிறாங்க, பார்த்துருக்காங்க. ஆனா 5ஆம் உலக பிரஸ்பதி தேவன் வெளிப்படுத்தும் போது என்ன காமிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, வசனம் வாசிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் மற்றும் 14ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீல ஆயுள்ளவர், இடமற்றும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அவங்க மனுஷகுமார் என்ற வார்த்தை வந்துச்சு. அவருடைய ராஜ்யத்துக்கு அவருடைய ஆளுகைக்கு முடிவில் என்பது அந்த இடத்துல வந்துடும். சற்று நேரம் கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்த்து ஒரு சில வசனங்கள் வந்து இப்ப காமிச்சிருக்கோம். ஏகப்பட்ட வசனங்கள் நம்ம பார்க்க அநேக இடங்கள்ல மனுஷகுமார் என்ற வார்த்தை பதிவு செய்திருக்கா. பழைய ஏற்பாடுகளையும் மனுஷகுமாரும் போட்டாச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்து போயிடும். ஏன்னா மறுபடியும் யாரும் பயன்படுத்தி ஏன் தேவன் 4 வல்லரசு நாடுகள் இங்கு காமிச்சாரு? தேவன் மிருகங்களுக்கு ஒப்பா காமிச்சாரு, ஒரு ஸ்டாச்சுவை காமிச்சாரு, அதாவது ஒரு நிலவுகளுக்கு ஒப்பா காமிச்சாரு. தேவனுடைய ராஜ்யத்தை ஏன் மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா காமிச்சாரு? உங்களுக்கு பேசிக் கிளாஸ் ஏற்கனவே உங்களுக்கு எதுக்காக காமிச்சாரு? மனுஷகுமாரன் சாயலுக்கு ஏன் காமிச்சாரு? ஏன்னா
இந்த உலகத்துல இந்த 4 உலக வல்லரசுகள் வந்து ஆளுகை செய்தாலும் மிருகங்களை போலதான் மனிதனை நடத்துவோம். சிங்கம் வேட்டாடக்கூடிய ஒரு விலங்கு, கரடி வேட்டாடும், மற்ற மிருகங்கள் வந்து பட்சிக்கும். அதே போல அந்த சிறுத்தை எப்படி, அதாவது மற்ற சாது ஜீவன்களை இது தங்களுக்கு என்று எடுத்து பயன்படுத்தும் போது அது வேட்டையாடக்கூடியது. அது முழு உலகத்தை ஆட்சி செய்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் மனிதனுக்கு தேவையான நன்மைகளை சலுகைகளை கொடுக்காதபடிக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா மனிதர்களை கட்டுப்படுத்தி அடிமைப்படுத்தி ஆளுகை செய்திருக்காங்க என்பதை அந்த இடத்துல பதிவு செய்யறார் தேவன். அப்ப 5ஆம் உலக பெருமை வரும்போது ஏன் அந்த மாதிரி காமிச்சிருக்காரு? மனித சாயலுக்கு ஒப்பாக ஏன் காமிச்சாரு? உங்களுக்கு இதுலயே குழு வச்சிருக்கும். மனிதர்களை ஆளுகை செய்வதற்கு யாரெல்லாம் ஆளுகை செய்யணும் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் தான் தேவை. கரெக்டுங்களா? கரெக்டா? அப்போ இந்த பூமியில அது கிரேட் அலெக்சாண்டர் இருக்கலாம், இத நெபுகாத்நேச்சர் இருக்கலாம், சைரஸா இருக்கலாம், கிங் அதாவது சைரஸா இருக்கலாம், பாத்தீங்கன்னா ஒரு நீரோ மன்னனா இருக்கலாம். எல்லாம் மனுஷன் தானே. உலகத்துல இதுவரைக்கும் ஆட்சி செய்துட்டு இருக்கிறதெல்லாம் மனுஷன் தானே. ஆனா யாராவது ஒரு மனுஷன் ஆளுகை செய்திருக்காங்க? மனுஷன். ஆனா ஆளுகைக்குள்ள இருக்கிறது யாரு? மனுஷன் தானே. அவன் மனிதனா ஆளுகை செய்யறதுக்கு மனிதர்கள் யாருமே இங்க சரியான ஆளுகை செய்யாதபடி மிருகங்களாக மனிதன் இந்த உலகத்தில் இருக்கு. அதில் ஆளுகைக்குள்ள யாரும் இருக்காங்க ஞாபகம் இல்லைங்களா? பார்த்துருக்குமே 7 காலங்கள் நெபுகாத்நேச்சர் அந்த மிருகங்களுக்கு ஒப்பாக பிள்ளை சாப்பிட்டு பிடிக்கும் போது இந்த மனிதர்களும் அந்த பரிபூர்ண நிலை, அதாவது இந்த பரிபூர்ண நிலை அந்த எண்ணில இருந்து அவங்க 6 லெவல்ல வந்திருக்கிறதுனால எல்லாரும் மிருகத்தன்மையோட முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால மனிதர்களுக்கு இன்னைக்கு நன்மை என்னன்னு தெரியல. ஒரு லேப்டாப் கொடுத்தா 2000 ரூபாய் கையில காசு கொடுத்தா ரேஷன் அரிசி போட்டா இதுதான் என்ன பண்ற மனுஷன் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா பார்த்துட்டு இருக்காங்க. மிருகத்தன்மைக்கிற மனுஷனுக்கு இதான் பெருசா தெரியுது. நல்ல சந்தோஷம், நல்ல ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பங்களா, காரு, பேங்க் பேலன்ஸ், நல்ல ஒரு ஆரோக்கியம் இருந்தா மட்டும் போதும் நினைச்சு உலகத்தை வாழ்ந்துருக்காங்க. ஆக்சுவலி உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யம் என்ன, அந்த மனிதன் பரிபூர்ண படைக்கப்பட்ட மனிதனுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் வச்சிருந்தாரு, பரிபூர்ண மனிதன் எப்பேற்பட்ட உயிரிழத்து இருந்தாரு, அவருக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருந்தாருன்னு கொஞ்சம் உள் வாங்கிட்டு நம்மளே உள்வாங்க நினைச்சுக்கோங்களேன். பிரமிச்சுமா சரஸ்வதி. இந்த உலகத்தை வாழ வேண்டிய அத்தனை கோடி மனிதர்களை பாவத்திலே மனத்திலே பிறந்து வாழ்ந்ததுனால தன்னுடைய உரிமைகள் என்ன, தான் எதற்காக படைக்கப்பட்டோம், நாங்கள் யார், எங்களுடைய ஆக்சுவலி எங்களுடைய உண்மையான தன்மை, எங்களுடைய உண்மையான ஸ்டேட்டஸ் என்னன்றது மனிதர்கள் இன்னைக்கு தெரியாத இருக்கிறாங்க. தெரியுங்களா? நம்ம ரியல் ஸ்டேட்டஸ் தெரியுங்களா? மனுஷனுடைய ரியல் ஸ்டேட்டஸ் தெரியுங்களா? நாம் பிரதிநிதிகள், தேவனுடைய பிரதிநிதிகள். நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ராஜாக்கள். நம்ப மாட்டோம், முழு மனிதர்கள் அத்தனை பேர் யார் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு மனிதனுடைய ஆளுகை தன்மைக்குள்ள அடிமைகளா வாழ்வதற்காக தேவன் மனுஷனை படைக்கல சொல்ல சொல்லி மனிதனை படைச்சது பைபிள் சொல்லப்படுகிறது. பாத்தீங்கன்னா சொல்றாரு, அவன் பூமி எங்கும் எல்லா இடத்தையும் ஆளுகை செய்ய கடவான். ரூலிங்ஷிப் கொடுத்த மனுஷன். அந்த மனிதர் வந்து தேவன் என்ன வச்சாருன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய அத்தனை அதாவது மிருகங்களையும் உயிரினங்களையும் ஆளுகை செய்வதற்காக தான் தேவன் மனுஷன் வச்சாரு. யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம தேவனுடைய கிருபையில சத்தியம் கேட்டு இருக்கிறோம், பாடப்படுகிறோம். ஓகே, தேவனுடைய கிருபையில நம்ம அவருடைய பிள்ளைகளை வாழ்ந்துட்டு உலகத்துல போய் கொஞ்சம் பாருங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துக்கம், எவ்வளவு வியாதி, எவ்வளவு வறுமை, இதெல்லாம் இருக்கிற வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் இருந்தாருன்னா நீங்க மனுஷன் கூட நம்ம கூட பதிவு பண்ண கவனிச்சிருக்கீங்களா? உங்க மேல ஏகப்பட்ட பாரம் கொடுத்து உங்களை வந்து அதாவது உங்கள்கிட்ட வேலை எடுக்கணும்னா இந்த கரும்பு பாக்குறீங்கன்னா பண்றாங்க. அது மிஷின் நம்ம ஃபுல்லா அந்த புளிஞ்சு எடுத்துருவோம். பாத்தீங்கன்னா அப்படிதான் இந்த உலகத்துல இந்த ஓனர்ஸ், என்னுடைய ஓனர்ஸ் எல்லாம் நம்ம புளிஞ்சு எடுத்துருவோம். ஆனா மனிதனும் ஒரு மனுஷன் என்ற எண்ணம் கூட நீங்க எல்லாரும் இருக்கு. ஆனா உண்மையான தன்மை இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி மனுஷனுடைய உண்மையான நிலை சங்கீதம் வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் வேண்டாம், ஆதியாகமம் 26 27 வாசிக்கலாம். பைபிள் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 27 தான் அவனுக்கான உண்மையான ஸ்டேட்டஸ். மனுஷனை அப்படிதான் படிச்சார். வசனம் வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷகுமாரனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆடக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவனை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவரை ஆசீர்வதித்தார். இப்போ நமக்குள்ள வந்து பரிபூர்ண நிலைக்குள்ள நம்ம 100% இல்லை. நம்ம யாருமே பரிபூர்ண நிலை இல்லை.
அப்படி இருந்திருந்தானா அந்த வசனம் நம்ம இன்னும் ஆழம் என்ன சொல்றாரு, நீங்க பூமியில பழகி பெருகி பூமி நெருப்புல சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆகாயத்தின் பறவைகளையும் அதுக்கப்புறம் கடல் இருக்கிற ஜீவன்களையும் மற்ற எல்லா மிருகங்களையும் ஆண்டு கொள்ளும் வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு கொள்ளுக்கூடிய வசனம் கிடையாது, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஸ்லாபி. அதனால மனிதன் இந்த ஆளுகை தன்மை எடுத்து போயிட்டான். மனுஷன் பாவம் செய்ததுனால அந்த பாவத்தின் சாயல் மனுஷன் வந்ததுனால அந்த ரூலிங்ஷிப்ன்றது மனுஷன் தெரியாது போயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ அடுத்த கேள்வி பாருங்க, மனிதனை மனிதன் ஆளுகை செய்வது தேவ சித்தமா அல்லது மனிதன் மிருகங்களையும் பறவைகளையும் எல்லா ஜீவன்களையும் ஆளுகை செய்வது தேவ சித்தம்? ஆமா. அப்போ ஒருவேளை இன்னைக்கு வரைக்குமே ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறது இருந்தாங்க, இந்த உலகத்துல நம்ம எத்தனை பேர் யாரா இருந்திருக்கோம்? உலகத்துல அத்தனை கோடி மனுஷன் யாரா இருந்திருக்கோம்? சொல்லுங்களேன், யார் யாருக்கும் ஆளுகை செய்ய வேண்டிய அவசியமே கரெக்ட் தான். அப்போ முதல் கிளாஸ்ல பண்ற பாத்தீங்கன்னா முதலாவது பாடத்துல 13வது பாடத்துல, அதாவது முதலாவது பாடல் 13ஆம் பாடத்துல இன்ட்ரோடக்ஷனே நீங்க போய் பாத்தீங்கன்னா சொல்றாங்க, மனிதன் இன்னைக்கு வீக் ஆயிட்டான், மனிதன் பலவீனத்துல போயிட்டான் மனுஷன் இன்னைக்கு. கவனிங்க, இதெல்லாம் புரிஞ்சதான் அந்த மனுஷகுமாரோட வார்த்தைக்கு மனுஷகுமாரன்ற வார்த்தை ஏன் சொன்னாருன்னா பாடமே. ஆனா மனுஷனுடைய தன்மை குறிச்சு நம்ம பார்த்தா மட்டும்தான் அதோட விளக்கம் புரியும். மனிதன் பரிபூர்ணம் படைக்கப்பட்ட மனிதன் கீழே இருந்து போனதுக்கு அப்புறம் மென்டலி, மாரலி அண்ட் பிசிக்கலி மனுஷன் வீக் ஆயிட்டான். இந்த முழு உலகத்துல மனுஷன் எல்லாமே விழுந்த பட சம்பவத்துல போயிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு மனிதருக்கு யார் தேவைப்படுது? மனிதர்களுக்கு இன்னைக்கு யார் தேவைப்படுது? எங்களை யாராவது ஒருத்தர் வழி நடத்தணும், கரெக்டுங்களா? எங்களுக்கு மேல யாராவது ஆளுகை செய்யணும், எங்களுக்கு நன்மை சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாராவது இருந்தாதான் மனுஷன் தேடிக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, இந்த விழுந்து போன மனிதருக்குள்ள உங்களுடைய பரிபூர்ண தன்மை விழுந்து போனதுனால நீங்களும் இம்பர்ஃபெக்டா இருக்கிறீங்க, உங்களை நடத்தக்கூடிய இம்பர்ஃபெக்டா இருப்பாங்க. அதனால அதை ரொம்ப அருமையா கிளியர் பண்ற அந்த பாயிண்ட்ல நீங்க வாய்ப்பு தான் படிச்சுப்பாங்க. எப்பேற்பட்ட அதிகாரங்கள் உலகத்துல உங்களை ஆளுகை செய்யறதுக்கு புதிய கட்சி, புதிய அரசாங்கத்தை ஏற்படுத்தி வச்சாலும் உங்களை அவங்க சீராக நடத்த முடியாது. ஏன் நடத்த முடியாதுன்னா அவங்க எந்த சிச்சுவேஷன், அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க மனுஷன் கட்சி, எத்தனை புதிய கட்சி ஆரம்பிச்சாலும் எந்த சிச்சுவேஷன் அங்க இருக்கிறாங்க, எந்த ஸ்டேஜ் இருக்கிறாங்க சொல்லுங்க. கரெக்டுங்களா? இந்த ஆறுல இருக்கிற மனுஷனுக்கு எப்படி தெய்வீக தன்மையுடைய பரலோகத்தின் தேவனுடைய அந்த அதிகாரம் தெரியும், எப்படி நன்மை செய்ய முடியும் பாத்தீங்கன்னா. அதனாலதான் இன்னைக்கு மனுஷன்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய மனுஷன் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி சினிமாக்குன்னு சொல்லி உலகத்துல எத்தனை பேர் மனுஷன் ஆளுகை செய்யறதுக்காக உலகத்தை ஸ்பெஷலா வெளிப்படுத்துறாங்க. கரெக்டுங்களா? வெளிப்படுத்துறாங்களா? இது எல்லாமே டெம்பரவரி. என்ன பண்ற தேவன் தெரியுங்களா? தேவன் செஞ்சான்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியமாக தேவன் ஞானம் இருக்கு. மனுஷகுமாரன் எண்ணக்கூடிய ஒருவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போறார். அவருடைய ஆளுகை வருவதற்கு முன்பாக நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. தேவன் எவ்வளவு நல்லது தெரியுங்களா? சாத்தான் நீங்க ட்ரை பண்ற ஆளுகை செய்யறதுக்கு மனுஷனை ட்ரை பண்ண போறோம். எத்தனை வருஷம் ட்ரை பண்றீங்க? 6 வருஷம். ஓகே, நீங்க ட்ரை பண்ணுங்க. 6 வருஷம் நீங்க பண்ணும்போது நான் மனிதனை ஆணாகவும் பெண்ணாக தான் படைச்சேன். நீங்க என்ன பண்ணுவீங்க மனுஷன்? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லலாம். உங்களுக்கு எல்லா கஷ்டம் தெரியும். நீங்க மதம், சமுதாயம், அரசியல், பொருளாதாரத்தை உருவாக்கி மனிதனை இந்த அளவுக்கு கொண்டு வந்துருவீங்க. ஆனா அத்தனையும் நான் சரி பண்ணுவேன் மனுஷகுமாரன். கான்செப்ட் புரியுதுங்களா? சாத்தான 6 வருஷம் டைம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் யார் ஆசைப்பட்டாங்க மனுஷன் நடத்துறதுக்கு? நீங்க ஸ்டாண்டர்ட் பார்த்தா நான் கொஞ்சம் பாஸ்டர் இருக்குங்களா? தூதர்கள் பரலோகத்துல தூதர் வந்தாங்களா? அவங்களும் நீங்க ஒரு 6 வருஷம் எடுத்துக்க பரவாயில்ல. பூமியில மனுஷங்களை நடத்துறீங்க பரவாயில்ல. அதுவும் நம்ம இப்ப தெரியும். அதுக்கப்புறம் யாரும் வந்தாங்க உலகத்துல? இஸ்ரேல் ராஜாக்கள் வந்தாங்களா? ராஜா கேட்டாங்க நடத்துறாரா? அதுக்கப்புறம் உலகத்துல சர்வாதிகாரம் பெற்றுக்கொண்ட 4 ராஜா வந்துச்சுங்களா? அதுதான் இந்த 4 ராஜா. இந்த உலகத்துல அத்தனை ராஜ்யங்கள் எனக்கு தெரியும். பாபிலோன் எப்படி ஆட்சி செய்தாங்க, மெதபெர்ஸ் எப்படி ஆட்சி பண்ணாங்க, கிரேக்க தேசம் ஆட்சி பண்ணது, ரோம ராஷ்டிரம் ஆட்சி பண்ண தெரியும். இப்ப ஃபைனலா எது நிக்குது? இப்ப ஃபைனலா நம்ம இருக்கிற காலத்துல என்ன எந்த அரசாட்சி போயிட்டு மக்களாட்சி இல்லையா? மக்களாட்சி உலகம் முழுக்க பாக்குறாங்க இல்லையா? மக்களாட்சியில நன்மை நினைச்சுக்கிறாங்க இல்லையா? ஆனா மக்களாட்சியில மிகப்பெரிய வஞ்சனை இருக்கா இல்லைங்களா? எவ்வளவு புது பேர் எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்க ஆட்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுக்கு என்ன ட்ரிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கேள்வி கேட்கலாம். பிரதர், இந்த மாதிரி தேவனோட ஆட்சி ஆரம்பிச்சு சொல்றோமே, இதை எப்படி மற்ற எல்லா இடத்துல எலெக்ஷன் நடக்குது, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டீங்கன்னா சாத்தானுடைய மிகப்பெரிய கடைசி ட்ரிக்ஸ் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே தேவன் ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சு.
சங்கீதம் 2:1-2 வசனம் இருக்குது. அதாவது தேவன் ஏற்கனவே தன்னுடைய மகனாக இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி சியோன்ல வச்சுட்டாரு. ஆனா அந்த ராஜ்யம் இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச ராஜ்யம் வெளிப்படாதபடிக்கு அதுக்கு முன்னாடி ஜனங்களுக்கு பல ஸ்கீம் ஏற்படுத்தி ஜனங்களை வேற பக்கம் திசை திருப்பதுக்கான முயற்சி தான் இது எல்லாம். இன்னைக்கு பாக்குற அத்தனை, அதாவது கார்பரேட் கம்பெனி ஆகட்டும், உலகத்துல அத்தனை விஷயம் வந்து இந்த ஸ்கீம்ஸ் தராங்க பார்த்தீங்களா? சில ஸ்கீம்ஸ் தராங்க, உங்களுக்கு லேப்டாப் தரோம், சைக்கிள் தரோம், மோட்டர் தரோம், டிவி தரோம் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வரப்போது அந்த ஆசீர்வாதம் மிக பெரிதா இருக்கு என்பதை ஜனங்களோட மைண்ட்ல போகாதபடிக்கு இங்க விசைத்திருக்கக்கூடிய வேலை தான் போயிட்டு இருக்கு சொல்லி சங்கீதம் 2ஆம் சங்கீதம் முழுக்க 7ஆம் தூதன் வந்து கமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வாய்ப்பு தான் நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. அப்போ நம்ம என்ன இந்த பாடத்தை பார்க்க வந்துட்டு இருக்கோம் வரலாம். இப்போ முக்கியமா காசு இப்படி உலக முழுக்க இந்த மனுஷகுமாரனுடைய விஷயங்கள் தெரியாதபடிக்கு உலக முழுக்க பல ஆட்சியை எதிர்பார்க்கிறாங்க. கடைசியா தன்னுடைய மகனாக இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரன் பேர்ல இந்த பூமி ஆட்சி செய்யறதுக்கு அனுமதி கொடுப்பார். இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை முழுக்க மனிதன் உருவாகும் போது தான் மனுஷர்களுக்கு நமக்கு தெரியல பாடம் கேட்டுங்களா, நன்மையும் தீமை என்ன பண்ணாங்க. அப்ப அந்த 6000 வருஷம் தீமை அனுபவத்துல எத்தனை கட்சி வந்ததோ நாங்க பண்ணி பார்த்துக்கிறாங்க. இந்த 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்யறதே பார்க்க போறாங்க. கரெக்டுங்களா? இப்ப எந்த ராஜ்யம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன பண்ணுவாங்க? ஜனங்க என்ன பண்ணும், எனக்கு இந்த ராஜ்யம் தான் பிடிச்சிருக்குது, இந்த ஆளுகை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பரிபூர்ண நிலைக்கு வந்து மனுஷகுமாரனுக்கு தங்க பண்ணுவோம். கரெக்டுங்களா? அப்ப தேவனா பட்டாரு ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் முழு மனுக்குலத்துக்கு முன்னாடி சரி ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்து ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி மற்ற எல்லா ராஜ்யத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துறாங்க. கடைசியா இந்த பூமியில மனுஷகுமாரன் கையில அந்த ராஜ்யத்தை கொடுத்துருக்காரு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படின்னா இவ்வளவு விஷயத்த பார்த்துட்டோம். பட் இப்போ கேள்வி நான் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்துல ஏன் மனுஷகுமார் என்ற வார்த்தை கர்த்தர் இயேசு அநேக இடத்துல பயன்படுத்தினார்? மனுஷகுமார் என்ற வார்த்தையை அல்லாமல் வேற வார்த்தையை அதிகமா அவருக்கு பயன்படுத்தல சொல்லி பாத்தீங்கன்னா, மனுஷகுமார் என்ற வார்த்தை வந்து எதற்காக பயன்படுத்தினார் அந்த இடத்துல முக்கியம். எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆளுங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த ஒரு நாமம் இருக்கு இல்லையா மனுஷகுமாரன், இந்த நாமத்தை அவர்களுக்கு தெரியாது இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த பாடத்தை படிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை இந்த மனுஷகுமார் என்ற வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய ஆளுநர் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா தேவனுடைய திட்டம் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும். அதுல ரொம்ப ரகசியம் இருக்குது, இது மிகப்பெரிய மகத்துவம் இருக்குன்னு சொல்றேன். The great truth இதுல இருக்குன்னு சொல்றாரு. இங்க மனுஷகுமார் என்ற ஒரு வார்த்தைக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்லி இங்க பேசுறாரு. அப்படின்னா இந்த ஒரு மனுஷகுமார் என்ற வார்த்தை வந்து நம்ம எங்கே எதுக்கு பதிவு செய்யலாம் கேட்டீங்கன்னா ரொம்ப கவனமாக இப்ப நம்ம கேட்கலாம். முக்கியமான கட்டத்துக்கு வந்துக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து மனிதனா வந்து உலகத்துல செய்த மிகப்பெரிய காரியத்தை தான் கர்த்தர் இந்த இடத்துல பேசியிருக்காரு. மனுஷகுமார் என்ற வார்த்தை பயன்படுத்து. அவர் வேற எங்கேயுமே வேற வார்த்தை பயன்படுத்த சொல்லும்போது மனுஷகுமாரன் என்ற வார்த்தை பயன்படுத்த முக்கியமான காரணத்தோடு முதல் விஷயத்த உலகம். உலகத்துல அத்தனை மனிதர்களுக்குமே இன்னைக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு பேர் யாரும் வச்சிருக்கோம், நம்ம தாய் தகவல் வச்சிருக்கோம். அப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு பேர் கொடுத்துருக்கு, நம்ம தாய் தகவல் கொடுத்துருக்கோம். ஓகே, அதே போல இந்த மனுஷனுக்கு யார் பேர் வச்சாங்க? மனுஷன் சொல்லி கேள்வி புரிஞ்சுங்களா? ரொம்ப எளிமையான கேள்விதாங்க. மனுஷனுக்கு யார் பேர் வச்சாங்க? முதல் மனுஷனுக்கு யார் பேர் வச்சாங்க? ரொம்ப அருமையா சொன்னீங்க, தேவன் தான். அடுத்த கேள்வி, என்ன பேர் வச்சாங்க? என்ன பேர்? கரெக்டா சொல்லுங்க, சொல்லுங்க. மனுஷன் பேர் வச்சாரா இல்ல ஆதாம் பேர் வச்சாரா? பரவாயில்ல, நீங்க நல்லா சேதத்தை வச்சிருக்கீங்க சார். ஆக்சுவலி தேவன் மனுஷனுக்கு வச்ச பேரா தெரியுங்களா? மனுஷன் எங்கேயாவது இருக்கா? வசனம் வாசிக்க ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலேயே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலேயே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். பாத்தீங்களா? நம்ம என்ன மனுஷனுக்கு எவ்வளவு ஜாதி, எவ்வளவு மதங்கள், எவ்வளவு பிரிவினைகள், எனக்கு நான் பெரிய ஜாதி, நீ சின்ன ஜாதி, அதை எப்படி சொல்லுவாங்க உலகத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஹெட்டர் பார்ட்டிக்கு தான் பெரிய ஜாதி. உலகத்துல சிலர் சொல்றான் நான் பெரிய ஜாதி. அதாவது யாரெல்லாம் சொல்றாங்க நீங்க சொல்றீங்களா? தலைப்பகுதியில இருந்து அவங்க இருக்காங்க. பிராமின்ஸ் வந்து பெரிய ஜாதி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த இங்க நெக்ஸ்ட் யாரும் சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுதான். இங்க யாரும் சத்ரியாஸ்ல அதுக்கப்புறம் அடுத்து பாத்தீங்களா? ஏன் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்குதான் சொல்றேன்.
இப்படியே இந்த ஜாதி அப்படியே உயர்ந்து அப்படியே கீழே கீழே வர லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பாதத்துக்கு எல்லாம் யாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாதர் சூத்ராஸ்தான் சொல்லுவாங்க. அவங்க யாரு பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அயர்ன் போடுறவங்க, அதுக்கப்புறம் செருப்பு தைக்கிறவங்க, அதுக்கப்புறம் அடுத்து சொல்லுங்க முடி கட் பண்ணக்கூடியவங்க, அடுத்து என்னங்களா துணி துவைக்கிறதா அவங்க வந்தார்கள் சொல்லுவாங்க. கரெக்ட். பாருங்க என்னென்ன சாத்தம் வச்சிருக்காங்க. மனுஷன் மனுஷன் தான் பேர் வச்சிருக்காரு. என்னென்ன சாத்தம் படிச்சிருப்பாங்கன்னா இது எல்லாத்தையும் சரி கட்டுறதுக்காக தான், இந்த முழு மனுக்குலத்த ஜாதி மதம் அரசியல் சமுதாயத்தை ஒடிச்சு முடிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துல தேவன் தன் ஒரே நேசகுமார் உலகத்துக்கு அனுப்பினார் இல்லையா? அவர் சொன்ன பேரு மனுஷகுமாரன் என்று வார்த்தை. சரி, இப்போ உங்களுக்கு குழு வச்சிருக்கோம், என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் குழு வச்சிருக்கு, நம்ம வச்சிருக்கு. மனுஷகுமாரன் ஏன் அவர் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றேன் இயேசு கிறிஸ்து யார் வயிற்றுல பிறந்தாரு? நீங்க அப்படியே பதில் உங்க வாயில பதில் பாத்துருங்க. இயேசு கிறிஸ்து யார் வயிற்றுல பிறந்தாரு? மரியா வயிற்றுல பிறந்தாரு. அவருடைய ஜீவன் எங்க வந்துச்சு? ஜீவன் எங்க வந்துச்சு? தந்தை என்பது பரலோகத்தின் பிதா. கரெக்டுங்களா? ஜீவன் அங்க வந்துச்சு. அதான் கர்த்தர் பத்தி சொல்றாரு கபிரியேல், உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பரிசுத்த குழந்தை எனப்படும், அது உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படும், உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பரிசுத்தம் உள்ளது. கரெக்டுங்களா? நீ ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசிரியப்பட்ட ஸ்திரீயாரு சொல்லி. அப்படின்னா அந்த குழந்தைக்கு சரீரத்தை கொடுத்தது யாரு? சரீரத்தை கொடுத்தது யாரு? ஜீவன் வந்து இந்த காசை கொஞ்சம் ஜீவன் வந்தது எங்க இருந்துச்சு? பிதாக்கள். அந்த குழந்தைக்கு சரீரம் கொடுத்தது யாரு? மரியா. அந்த மரியா மரியா அதாவது மனுஷகுமார் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் போய் பார்க்கணும். ஏன் அவர் சொன்னாங்க? மரியா வயிற்றுக்குள்ள இயேசு இருந்தார் 9 மாசம். கரெக்டுங்களா? அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்துக்கு அந்த சரீரத்தை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மரியாவுடைய வயிற்று. கரெக்டுங்களா? ஓகே. மரியா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க? ரொம்ப சோர்வா சொல்றீங்க. மரியா வயிற்று, மரியா பிறகு மரியா வந்து அவங்க தாய் வீட்டுல இருப்பாங்க. அவங்க தாய் வீட்டுல இருப்பாங்க. அப்படி ரிட்டர்ன் போங்க பாக்கலாம். ஐந்து வரைக்கும் எங்க போயிட்டு கடைசி எங்க போயிடலாம்? முதல் தாய் யாருன்னா? அப்ப முதல் தாய் வயிற்றுக்குள்ள பிறந்த அந்த பெண் வழியா தானே யாரும் வந்துருக்க முடியும்? அப்ப கண்டிப்பா இல்ல மரியா. கரெக்டுங்களா? இப்ப தேவன் மனிதனாகிய ஆதம படிச்சுட்டு தேவன் வந்து மறுபடியும் ஒரு ஏகால வந்து இன்னொரு மனிதன் உருவாக்க முடியாதுங்க. தேவன் முடியும். அவர் சர்வம் படிச்ச தேவன். அதான் என்னால கூடாத காரியம் ஒன்று உங்களால பண்ண முடியும். பட் தேவன் ஒரு மனிதனை படிச்சதுக்கு அந்த மனிதனுக்குள்ளதை யாரை படிச்சாரு? வசனம் பைபிள்ல இருக்கு. வசனம் வாசிப்பாங்க பாத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் chapter 11 8 and 9. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 8வது 9வது வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 8. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 8. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினான் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றியவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்களின் மனுஷனுக்காக மனுஷன் மூலமாதான் ஸ்திரீ உண்டாக்கப்பட்டான் என்பது வசனம் வாதியத்துல இருக்கு, இங்க இருக்கு. அப்படின்னா சகோதர சகோதரிகளே, மனுஷகுமார் என்ற வார்த்தை கர்த்தர் ஏன் பதிவு செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப தெளிவா எளிமையா புரிஞ்சுக்கலாம். எப்படி ஜீவன் பிதாவாக தேவன் வந்துச்சு, சரீரம் தாயின் வயிற்றுக்குள்ள வந்தது, அந்த மரியா வயிற்றுக்குள்ள. அந்த மரியா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தாய்க்கு இருந்தாங்க. அப்படியே ரிட்டர்ன் போக 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 கடைசியா ஒருத்தர் வராங்க, அவங்க தான் ஏவல். கரெக்டுங்களா? உலகத்தின் எல்லா ஸ்திரீகளுக்கும் மூல தாயாக ஏவல். அந்த ஏவாள் வழியாதான் யார் வந்திருக்காங்க? மரியா வந்திருக்கிறாங்க. இப்ப அந்த வசனம் உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் அப்படின்னா தேவனுடைய திட்டத்தின்படி ஸ்திரீயின் வித்து எங்க வரணும்? ஸ்திரீக்கு வந்து கரெக்டுங்களா? அப்ப தேவ திட்டத்தின்படி ஸ்திரீ வித்து ஏற்பு உலகத்துக்கு வந்திருக்கும் போது இன்னும் சில பேர் கேள்விக்கிறாங்க, உங்களுடைய ஆண்டவர் தான் உலக ரட்சகர், அவர் தான் நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்புறீங்களா? அவரே பரலோகத்துல அப்படியே இறங்கி வரலான்னு கேட்கறாங்க. கரெக்டுங்களா? கேட்கறாங்க இல்லைங்களா? அவரே சிலுவை மறிக்கும் போது அப்படியே காப்பாற்றப்பட்ட சிலுவை மறிச்சு அப்ப நாங்க வந்து இயேசு எடுக்கணுமா சிலுவை கேட்கறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? பைபிள்ல வாக்குத்தத்தம் இருக்குது, அவர் ஸ்திரீ வித்தா உலகத்துக்கு வரும். கரெக்டுங்களா? அப்ப ஏவாள் வழியாகவே மரியா வந்திருக்காங்க. மரியா வீட்டுல கர்த்தர் பிறந்ததுனால ஸ்திரீ வித்தா உலகத்துக்கு வந்தது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? ஓகே.
அடுத்து என்ன பார்க்க பாத்தீங்கன்னா மனுஷகுமார் எவர் வச்சாங்க பாத்தீங்கன்னா சரஸ்வதி ஏவாள் மூலமாக எல்லா ஸ்திரீயும் வந்திருக்காங்க சொல்லும்போது அந்த ஏவாள் எங்கே இருந்தாங்க உருவாக்கத்துக்கு கேட்க சொல்லுங்க. ஆதாமுக்குள்ள இருந்து. அப்போ அந்த ஆதாமுக்கு பேர் என்ன? பைபிள்ல தேவன் வச்ச பேர் ஆதாமுக்கு மனுஷன் அப்படின்னா அந்த முதல் மனுஷன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த முதல் மனுஷனுடைய குமாரனை தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். எப்படி கேட்டீங்கன்னா ஏவா ஆதாம் வீட்டுக்குள்ள இருந்தாங்களா? ஆதாம்ல இருந்தாங்களா? அப்ப ஆக்சுவலி சொல்ல போனாக்கா இந்த ஸ்திரீ வழியா பின்னாடி கொண்டு போகும்போது இயேசு தேவனுடைய குமாரன் தான். ஆனா இந்த உலகத்துல மனிதனா பிறக்கும் போது அவர் ஒரு ஸ்திரீயை வந்து தேவைப்பட்டிருது. இப்போ அந்த ஸ்திரீயின் கர்ப்பத்துக்குள்ளதான் கர்த்தர் உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆனா அந்த ஸ்திரீ ஏவாள் ஆதாமுக்குள்ள இருந்ததுனால இப்போ ஒரே மனுஷன் தானே, ஒரே மனுஷன் பயிலப்பட்டிருக்கல, அந்த ஒரு மனுஷனுடையக்குள்ளதானே ஏவாள் இருந்தாங்க. அந்த ஏவாளுக்குள்ளதான் எல்லா ஸ்திரீயும் வந்திருக்கிறோம். அதே ஏவாள் வழியா வந்த அந்த மரியாதைக்குள்ள இயேசு பிறந்ததுனால இப்போ இந்த கான்செப்ட் கொண்டு போறாங்க பாத்தீங்கன்னா மனுஷ குமாரன் என்பது யாரை பத்தி அவர் பேசல, யோசிப்பை பத்தி பேசல, மற்ற பத்தி பேசல, மனுஷகுமாரன் சொன்னா அந்த ஆதாம் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஆதாமுடைய மகனாதான் நான் வந்திருக்கேன் என்பதை நேரடியா ஆதாம் மகன் சொல்லாம பைபிள் வசனத்தின்படி மனித குமாரனாக உலகத்துக்கு வந்திருக்குன்னு சொல்றாரு. இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்காரு? புரியல, எல்லாரும் புரிஞ்சுங்களா? அப்ப மனித குமாரன் என்பது மனுஷனாகிய ஆதாம் வழியாக உலகத்துக்கு வந்த ஒரு குமாரன் தான் இயேசு. இப்ப கொஞ்சம் உள்ள போய் நம்ம பார்ப்போம். ஏன் அப்படி கர்த்தர் இயேசு மனுஷகுமாரன் சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பூமியிலேயே ஆதாம் எவனுக்குள்ள எத்தனை கோடி மனிதர் பிறந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம், வச்சிருக்கலாம். ஆனா யாரு உலகத்துக்கு இந்த பூமியில மனிதனுக்காக ஜீவன் கொடுக்கணுமோ, இந்த மனுக்குலத்தை யார் காப்பாற்றணுமோ அவங்க எப்படி வரணும் தெரியுங்களா? ரான்சம் கிளாஸ் ஞாபகம் இருக்குங்களா? மீட்டும் குரு கிளாஸ் ஞாபகம் இருக்குங்களா? தூதரை காட்டும் சற்று சிறுவராக ஆக்கப்பட்ட ஒருவர், கரெக்டுங்களா? அவர் ஈக்குவல் கரஸ்பாண்டிங் சொல்லும் போது ஞாபகத்துக்கு, அதாவது ஈக்குவல்ஸ் கரஸ்பாண்டிங்னா ஆதாம் எப்படி பரிபூர்ணமா இருக்கிறாரோ அதே பரிபூர்ண நிலைக்கு ஒருத்தர் வரணும், கரெக்டுங்களா? அப்படின்னா அது எப்படிதான் வர முடியும்னு கேட்டீங்கன்னா பாருங்க, அந்த ஆதாம் பரிபூர்ண மனிதனா இருக்கும்போது அவருக்குள் உண்டாக்கப்பட்ட ஏவாள், அந்த ஏவாள் வழியாகவே கர்த்தர் வந்து அநேக வகத்தை கொண்டு வந்தாரு. உன் வித்துக்கும் ஸ்ரீ வித்துக்கும் பக்கத்துல இருப்பான்னு சொல்லிட்டு அதே ஒரு ஸ்திரீ, கன்னிகை ஸ்திரீ ஒரு குமாரனை பெறுவாள்னு வசனம் சொல்லியிருந்தாரு. அதன்படியே நீங்க பாத்தீங்கன்னா கடைசியாக இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனா பிறக்கும் போது அவரு ஏவாள் மூலமாக எப்படி ஆதாமுடைய சந்ததி என்று சொல்லப்படுகிறதோ இந்த மிக முக்கியமான சக்தி ஒன்று நம்ம என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா நோட் பண்ணுங்க. தேவன் எவ்வளவு பெரியவன்னு கேட்டா ரொம்ப பிரமிக்கத்தக்க அதிசயமா இருக்கு. முதல் மனுஷன் இருக்காரு பாத்தீங்கன்னா ஆதாம், அவங்களுடைய மனைவி ஏவாள் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் மனுஷன் பிறகு மனுஷகுமாரன் அவங்களுக்கு பிறந்ததுக்குள்ள வந்திருக்காங்க. இப்போ அடுத்த கேள்வி இதை பாத்தீங்கன்னா உனக்கும் ஸ்திரீவித்துக்கும் பகை உருவாக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் பாருங்க படத்துல. ஏதேன் தோட்டத்துல சொன்னார் இல்லையா ஒருத்தர், ஏதேன் தோட்டத்துல ஒருத்தர் சொன்னார் பாருங்க. அப்போ தேவன், அதாவது ஆதாம் ஏவாள் கிட்ட யார் அந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த காலத்துல அவர் யாரா இருந்தாரு சொல்ல முடியுங்களா? ஆதாம் ஏவாளோட அவர் சஞ்சரிச்சார் ஒருத்தர், பாவம் செய்திருக்கணும். அப்படி யாரு? தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் இயேசு கிறிஸ்துவா சொல்லிட்டீங்க, அது சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க, வசனத்துப்படி சொல்லுங்க. வசனத்துப்படி ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அப்ப யாரு இருந்தாங்க? ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்துல யாரு இருந்தாங்க? அவரோட கேள்வி புரியல இல்லைங்களா? ஆதாம் ஏவாள் தோட்டத்துல பாவம் செய்யறதுக்கு முன்னாடி தேவனுடைய உறவு அதுதான் படிக்கணும். அவங்களோட உறவு பண்றது யாரு? இயேசுதான். கரெக்ட். என்ன பேர்ல இருந்தான்னு கேட்கிறேன். தேவனாகிய கர்த்தர். அப்படின்னா எந்த தேவனாகிய கர்த்தர் அவங்கள்ட்ட பேசிருக்காரு பாத்தீங்களா? உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் பகை உருவாக்குன்னு பாத்தீங்களா? அந்த தேவனாகிய கர்த்தர் தான் பல ஆயிரம் வருடங்களுக்கு அப்புறம் மனுஷ குமாரனா உலகத்துல கருத்தார் என்பது யாருக்கு தெரிய சக்தியது? உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு. கரெக்டுங்களா? யாருக்கு தெரியல?
யாருக்கு தெரிஞ்ச ஆச்சரியப்படுவாங்க? இந்த சக்தியை யாருக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஆச்சரியப்படுவாங்க? ஆதாம் ஏவாள் ஆச்சரியப்படுவாங்க. ஏன் ஆச்சரியப்படுவாங்க? நம்மளிடத்துல எந்த தேவனாய கர்த்தர் உறவுல இருந்தாலும் அவர் தான் மனுஷகுமாரன உலகத்துக்கு வந்திருக்கிறார் என்பது உண்மை அவங்களுக்கு தெரியுமா தெரியாது? இருக்கிறது தெரியும். ரொம்ப பேர் ஆச்சரியப்படுவாங்க. அப்படின்னாக்கா இந்த மனித குமாரனாக ஏன் அவர் வரணும்ன்றது அடுத்த கான்செப்ட் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை செய்யறது. அதாவது சன் ஆஃப் மேன் என்ற வார்த்தையை ஏன் அதை சொன்னாருன்னு பார்க்கும்போது, பூமியில இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்து மெஸ்ஸியாவாக வாழும்போது இஸ்ரேல் எப்படி எதிர்பார்த்துட்டாங்க பாத்தீங்கன்னா, மெஸ்ஸியா வந்து ஒரு உயர்ந்த நபரா பார்க்கறாங்க. ஆனா ஒரு தச்சனுடைய மகனா பிறந்து, அதாவது ஒரு சரிசனமான ஒரு மனுஷன், அதாவது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இது சொல்லலாம் பாத்தீங்கன்னா, பாவம் செய்யாத ஒரு மனுஷன் இருந்தார் அல்லது அந்த மனுஷன் மனிதருக்குள்ள வாழ்ந்தார், எப்படி ஒருத்தர் வாழ முடியும் என்பதை நிரூபிச்சு காட்டுவதற்கான ஒரே வேலையை கர்த்தர் செய்தார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரே இயேசு கிறிஸ்து அந்த சன் ஆஃப் மேன் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன செய்திருக்காரு பார்த்தீங்கன்னா, பரிபூர்ண மனிதன் எப்படி வாழ முடியும் என்பதை அவர் வாழ்ந்தார். அந்த சன் ஆஃப் மேன் என்பது எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ல இந்த உலகத்துல வந்து ஆளுகை செய்யும் வரும்போது மெஸ்ஸியா வந்து உலகத்துல வந்து வந்திருக்கும் போது அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்டேஜ் நம்ம பார்க்கலாம். அது ஆர்டிகல் நீங்க பார்க்கலாம். இந்த ஆர்டிகல் எடுத்து நீங்க பார்க்கலாம். இது படிச்சிருக்கலாம். இந்த ஆர்டிகல் படிக்கலாம். இதே ரீதியில் தான் நமது கர்த்தர் தாவீதின் வித்தாகவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் வித்தாகவும் அதே நேரத்தில் ஏவாள் மூலமாக ஆதாமின் வித்தாகவும் இருந்த போதிலும் நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரம் அவர் மாசற்றவராகவும் பாவிகளுக்கு விளைவினராகவும் இருந்தார். ஸ்திரீயின் வித்துக்கும் சர்வத்தின் வித்திற்கும் பகவையை உண்டு என்று கூறப்பட்டிருந்தாலும் ஏவாளிடம் ஏவாளிடம் ஆதாமை தவிர வேறு வித்து இருப்பதாக சொல்லப்படவில்லை. இதே பொருளிலே நமது கர்த்தரும் தாவீதின் வித்து என்று நினைப்பதும் பேசுவதும் சரியானதாக இருக்கும். இதே போல ஏவாள் மூலமாக ஆதாமின் வித்து என்று நினைப்பதும் சரியானதே. மனுஷகுமாரன் என்ற சிறப்பு பெயருக்கு பின்னால் இந்த சிந்தனை இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். சவரசோரிகளே, மனுஷகுமார் என்ற வார்த்தைக்கு நாங்கள் விளக்கத்தை வந்து முதல் இடத்துல வலிமையிலே கொடுத்திருக்கிறார்கள். இது ரொம்ப எளிமையா சொல்ல போனா, முதல் மனுஷன் எந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தார் பார்த்தீங்கன்னா, ஒரு முழு மறுக்குலத்துக்கு ஒரு தகப்பனா இருந்தார். இந்த ஒரு ஸ்டேட் நீங்க பாருங்க. தந்தை என்ற வார்த்தைக்கு நான் லைஃப் ஜீவன் சொல்லு. தமிழ்ல என்ன சொல்றா, தந்தை என்ற வார்த்தைக்கு ஜீவன் தருகிறவர். கவனிங்களா? அதாவது ஆங்கிலத்தை பாத்தீங்கன்னா தி லைஃப் கிவர், அதாவது தகப்பன் என்ற வார்த்தை வந்து ஜீவனை கொடுக்குகிறவர். கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது முழு மனக்குலத்துக்கு யார் தான் பாத்தீங்கன்னா, ஆதாம் வாஸ் ஃபாதர் ஆஃப் தி மேன்கைண்ட். முதல் மனிதன் தான் இந்த உலகத்துல மனிதர்கள் எல்லாம் தலையா இருந்தாரு. அவர் தான் ஜீவன் தருகிறவர். கரெக்டுங்களா? ஆதாம் மாற்றுதான் ஜீவன் தருகிறதா இருந்தாரு. நம்ம இந்த பாடத்துக்கு ஆரம்பத்தை ஜீவன் தருகிற ஆதாமே பாவத்துக்குள்ள போனதுனால மனித குலம் எல்லாமே ஜீவனுக்குள்ள இராதபடிக்கு எல்லாரும் பாவத்தின் சமம் மரணத்துக்குள்ள போறதுக்கான முதல் மனிதனே அந்த ஸ்தானத்தை இருந்தார். கரெக்டுங்களா? ரொம்ப என்ன சொல்ல போனா, ஒவ்வொரு மனிதனும் அவர் பெற்றெடுக்கும் போது கவனிங்க, ஒரு மனிதன் பிறந்து வரும்போது இந்த பூமியில எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங் லைஃப் வாழ மாறுச்சு. ஆன்சர் புரிஞ்சுங்களா? ஆதாம் பாவம் செய்யாது இருந்தாருன்னா அவர் வந்து எல்லாருக்குமே தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறதுனால அவர் இந்த ஜீவனை பாஸ் பண்ணும்போது காயினோ ஆபேலோ மற்ற இருந்தாலும் அவர் ஜீவனோடு உலகத்தை வாழ்ந்துட்டே இருந்திருப்பான். கரெக்டுங்களா? ஆனா முதல் மனிதன் அந்த தகப்பனுக்குரிய அந்த ஒரு ஸ்தானத்தை அல்லது அந்த ஜீவனுக்குரிய உரிமையை ஆதாம் இழந்து போனதுனால இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாம் ஜீவனை வச்சுட்டு போகாம பாவத்தையும் மரணத்தையும் வச்சுட்டு போயிட்டாரு. இது வரைக்கும் நமக்கு எல்லாம் பேசிக்கல கேட்டு. அப்ப விழுந்து போன முழு மனுக்குலத்தை பாவத்திலையும் அல்லது இந்த ஒரு மனத்துல விடுதலை செய்யணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலகத்துல தேவன் என்ன முடிவு பண்றாரு, அந்த ஆதாம் ஒரு மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிற கவனிங்க, அந்த ஆதாமுக்குள்ளதான் நான் என்ன செய்ய போறேன், ஏவாள் உருவாக்க போறேன். கரெக்டா போனீங்க. ரெண்டாவது, அந்த ஏவாள் ஆதாம் மூலமா உலகத்துல எல்லா மனுக்குள்ள தோன்ற போறாங்க. பாவத்துல போயிட்டாங்க, இருக்க பரவாயில்ல.
மனுக்கு போயிட்டாங்க இருக்கட்டும் வருவாங்க. நான் ஏவாள் வரைய ஒரு சந்ததி வரும். அந்த சந்ததியை வரும்போது அவர் யாரா வருவாருன்னா பாவம் இல்லாத உலகத்துக்கு பிறப்பார். ஆனா அவர் பிறந்து வரும்போது அவர் நேசத்துக்கு அப்புறம் அவர் மனுஷகுமாரன் என்னப்படுவார். எந்த மனுஷகுமாரன்? அந்த மனிதனுடைய குமாரனாக என்னப்படுவார். அதுக்கப்புறம் இந்த ஆதாமுக்குள்ள பிறந்த அந்த மனிதனுக்குள்ள பிறந்த யாருமே ஜீவனுக்குள்ள போகாதபடிக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இஸ்ரேல் தேசத்துல ஒரு அருமையான வார்த்தை இருக்குங்களா, வறண்ட நிலத்தில் இருக்குங்களா, ஒரு இலை கிளை தோன்றுவது போல ஒரு கிளை தோன்றும் சொல்றது. ஜீவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒருவர் இஸ்ரேலுக்குள்ள பிறந்த ஒருவர் என்பதற்காக மனுஷ குமாரனாக உலகத்துல வந்தார். இந்த இயேசு யார் தெரியுங்களா? இந்த இயேசு யார் தெரியுங்களா? முன்பு வந்த அந்த ஆதாமுக்கு பின்பு வரக்கூடிய இன்னொரு ஆதாம் ஒரு அடையாளமாக இருக்கிறார். ஏன் ஆதாம் பாவம் செய்வது தேவன் விட்டார் தெரியுங்களா? ஆதாம் பாவம் செய்வது ஏன் தேவன் விட்டுட்டாரு? இல்ல ஆதாமுக்கு குழந்தையே பிறக்காத தேவனா இருக்கான் ஸ்டாப் பண்ணிருக்க முடியும் முடியாதுங்களா? கேள்வி புரிச்சுங்களா? ஆதாமுக்கு குழந்தையே பிறக்கிறது அப்படியே இருந்து அப்படியே செத்துட்டோம். இன்னொரு ஆதாம் உருவாக்குறேன். அந்த ஆதாமுக்குள்ள எவ்வளவு உருவாக்குறேன். அவங்களே உலகத்தை ஆஸ்பத்திரிக்கு தேவன் நினைச்சிருந்தாருன்னா இன்னொரு ஆதாம் உருவாக்கி போயிட்டு இருக்கலாம். ஆனா தேவன் அப்படி பண்ணல. ஆதாம பாவம் செய்வது அனுஷ்டாரு. பாவத்துக்குள்ள பிறந்த மனிதர் உலகத்துல பாவத்தை போயிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதே ஆதாமுக்குள்ள என்ன செய்யணும்? இதான் தேவனுடைய வல்லமை. விழுந்து போன மனிதருக்குள்ளவே நான் ஏவாள் வழியாகவே ஒரு சந்ததி கொண்டிருப்பார். அதுதான் கர்த்தர் இயேசு. அவர் அந்த மனுஷகுமாரன் உலகத்துல, அதாவது அந்த மனுஷனுக்குள்ள பிறந்த எந்த ராஜ்யமும் எந்த அரசாங்கமும் மனுக்குலத்துக்கு பாவத்திலிருந்தும் மனுக்குல விடுதலை செய்ய முடியலையோ அதே மனுக்குலத்துல இருந்து அதே மனுஷன்ல இருந்து நான் ஒரு மகனை வரவேற்பேன். அவர் தான் சன் ஆஃப் மேன். புரிய முடியுதுங்களா? அந்த சன் ஆஃப் மேன் மனுஷகுமாரன் தான் மனுக்குலத்தை இழந்து போனதையும், இப்ப அந்த வசனம் புரியும், மனுஷகுமாரன் இழந்து போனதையும் தேடவும் ரட்சிக்கும். இப்ப அடுத்த கேள்வி என்ன இழந்து மனுஷன் என்ன இழந்து போயிட்டாங்க? ஜீவன். அதுக்கப்புறம் அடுத்து சமாதானம், அடுத்து சந்தோஷம். பாத்தீங்களா? இது தேவனுடைய உறவு. இது எல்லாமே மறுபடியும் மனுக்குலத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இயேசு கிறிஸ்து மனுஷனாக உலகத்துல வாழ்ந்தார். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே மனிதர்ல பெஸ்ட் மனிதர் யாராக முடியும்? இந்த சிறந்த மனிதர் என்பது இப்ப உலகத்துல வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா சிறந்த அவார்டு வரும் சில இடங்கள்ல. இந்த சிறந்த மனிதர் என்பதை யாருன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டா நீங்க யார சொல்லுங்க? கரெக்டா சொல்லுங்க. எல்லாரும் அதான் வேற வேற ஒரு செகண்ட் ஆப்ஷன் இல்லை தானே. 40 பேர் நம்ம எப்படி இயேசுன்னு சொல்லிட்டோமோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அவர் வாழ்க்கையை பார்க்கும் போதே அவர்கிட்ட கொஞ்ச நேரம் தான் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் 2 ஹவர் மட்டும் பதிப்பாங்க. அந்த 2 ஹவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, நான் பார்த்த மனிதர்களே மிக சிறந்த மனிதர் இவர் தான் சொல்லிட்டாரு. யாரு? வெரி குட். அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா நான் பார்த்த மனிதர்களே யூதர்களே இப்பேற்பட்ட மனிதர் நீங்க கொலை செய்யறதுக்கு வந்திருக்கீங்களே, இவரை பார்த்து கொஞ்ச நேரம் தெரிஞ்சு நான் ரொம்ப வருஷம் உங்களை எல்லாமே பாக்குறேன். இவரை போல ஒரு மனுஷனை நான் இது வரைக்கும் என்னுடைய லைஃப் விஷயத்துல பார்த்துன்னு சொல்றேன். யார் போல மனுஷன் என்பது யாருன்னா ஒத்துருதான். அந்த பரிபூர்ண மனுஷன் அவரு ஆதாம். அவருடைய மகன் மனுஷனை ஒருத்தர் இருக்கணும்னா அவர் எப்படி இருப்பார்? மனுஷன் பரிபூர்ண மனுஷனா அவர் எப்படி வாழ்வார்? அவர் எப்படி வல்லம் அவருக்கு இருக்குன்ற எல்லாத்தையும் காட்டுறதுக்கு இந்த மனுஷன் இயேசுவை கொண்டு போய் பிலாத்து சொல்றாரு, இவரிடத்துல ஒரு குற்றம் நான் பார்த்தது இல்லையே அது சொல்லும்போது என்ன வார்த்தை பயன்படுத்துறா தெரியுங்க? சொல்ல அவரு behold the man சொல்லுவாரு. அந்த behold the man-னா நான் பார்த்ததுலேயே இவரை போல ஒரு மனிதனை இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. வசனம் வாசிக்கலாம். யோவான் 19:4. பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். 5 இயேசு முள்முடியும் சிவப்பு மங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்போது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். பாருங்க, அதுல ரொம்ப சிம்பிளா படிப்பு சிம்பிளா இருக்கு. நீங்க இந்த வசனத்தை எடுத்து அப்படியே கமெண்ட் எடுத்து படிச்சு பாருங்க. ரீஃபரன்ஸ் போகும். அது ஏகப்பட்ட வசனம். இதோ இந்த மனிதன் சொல்லும்போது எப்படி நிக்கிறாரு? இந்த ஸ்லைடை நமக்கு அவ்வளவு வச்சிருந்தா கொண்டு வர முடியாது. அவர் அந்த சிகப்பு அங்கே தரித்து சொல்ல ஒடுங்கெல்லாம் முள்ளு, அதாவது ஒடுங்கால 39 அடி அடிச்சிருக்கிறாங்க. ஃபுல்லா அடிச்சிருக்கிற நேரத்தை எப்படி அதாவது பூனிக்குள்ளி நிற்பாங்க பார்த்தீங்களா? நிக்கலாம். நான் தான் இஸ்ரேல் ராஜா. அந்த தோட்டத்துல நான் தான் இவங்களை காப்பாற்ற ராஜா சொல்லி நிக்கிறார். அப்படி அவர் பார்க்கும்போது பிலாத்து கேட்கிறாரு, இவரை பத்தி டீட்டெயிலா சொல்லுன்னு கேட்டோம். நம்ம சொல்றாங்க, இல்ல இவர் என்ன சொன்னாரா, என்ன சொன்னாரா ஒரு இடத்துல தேவகுமார்னு சொன்னாரான்னு சொன்ன உடனே வந்துடுறாரு.
பிலாத்து பயந்த கண்டான இவங்க நம்ம ஏதாவது புண்ணியம் சொன்னா இப்பேற்பட்ட ஒருத்தருக்கு மேல நம்ம மிகப்பெரிய ஆபத்து வந்து சொல்லி பயப்படுறாங்கக்கா. அவரு தோற்றம் கம்பீரமான தோற்றம். ஒரு பரிபூர்ண மனிதன் வந்து எப்படி இருப்பாரோ அதே மாதிரி கர்த்தர் சொல்லுவது, மனுஷகுமாரனாக உலகத்துல வந்து பாவத்திலேயும் மனுத்துல இருக்கிற மனுக்குலத்தை விடுதலை செய்வதற்காக தான் மனுஷகுமாரனாக வந்தார். அதாவது பைபிள்ல எங்கேயாவது நேரடியாக கர்த்தர் இயேசுவ மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கா? அடுத்த கேள்வி, அவரு மனிதர்களுடைய பாவத்தையும் மனத்தை போக்குறதுக்காக இடத்துக்கு போனதை தேட வருஷங்கள்லாம் கர்த்தர் வந்துட்டாலும் பார்க்கிறோம். பைபிள் எங்கேயாவது நேரடியாக கர்த்தர் மனுஷன் சொல்லப்பட்டிருக்கா? மனுஷன் என்று கர்த்தர் சொல்லப்பட்டிருக்க பைபிள்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மனுஷன் என்ற வார்த்தை கர்த்தர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. வசனம் வாசிக்கலாம். வசனம் வாசிப்படுறது டைம் நமக்கு அதிகமாடுது. 1 Corinthians 15 வசனம், மனுஷன் மூலமாக மரணம் உண்டானபடினாலே மனுஷன் மூலமாகவே மரணம் வீழ்த்துல வரும். கரெக்ட்? மனுஷன் வார்த்தை மட்டும்தான் படிச்சிருக்கலாம். 1 Corinthians 15 1 Corinthians chapter 15 மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. பாத்தீங்களா? மனுஷனால் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. சகோதர சகோதரிகளே, மனிதன் என்ற வார்த்தையை கர்த்தர் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி சொல்லப்படுகிறது, மேலும் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அவர் அந்த மனுஷனை கொண்டு, கரெக்டுங்களா? அந்த மனுஷனை கொண்டு என்ற வார்த்தை வந்து அப்போஸ்தலர்கள் 17:31 இருக்குது. எழுதிக்கலாம், படிக்க வேண்டும். இப்ப அடுத்த போயிடலாம், பாயிண்ட் போயிடலாம். இவர்தான் மனுஷகுமார் என்பதை நான் புரிந்து கொள்வதற்காக சொல்ல இந்த ஸ்டேட் பார்க்கலாம். வாசிக்கிறேன். அதாவது ஆதாம் எண்ணத்தை எழுந்தாரு, ஆதாம் மனுக்குலத்திற்கு தலைவராகவும் ஜீவனை கொடுப்பவராகவும் இருந்தாலும் தனது கீழ்ப்படியாமையினாலே பின்வரும் சந்ததிக்கு நித்திய ஜீவனை கொடுக்க இயலாமல் தோற்று போனான். இருந்த போதிலும் தெய்வீக வாக்குத்தத்தின்படியே ஆதாமும் அவர் பின் சந்ததியாகவும் மேசியாவினால் மீட்கப்பட்டு அவர் இழந்த யாவற்றையும் பெற ஏற்பாடு செய்யப்பட்டது. இழந்த யாவையும் மீண்டும் பெற ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த மனித குமாரனுடைய சாயல். இதை பத்தி ரொம்ப ஆழமா பதிவு செய்யப்பட்டிருக்கு சரஸ்வரியிலே. தொடர்ந்து நம்ம வந்து நீங்க பாத்தீங்க இந்த பிடிஎஃப் அப்படியே பாருங்க. அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, மனுஷகுமாரன் என்பது 5வது வால்யூம்ல 7வது பாடத்துல சொல்லப்பட்ட பாடத்தை முன்னாடி பேசிக்கிறோம். அதாவது இது எங்க இருந்து எடுத்துருக்கு பாத்தீங்க, இந்த பாடம் வந்து 5th வால்யூம் 7வது பாடத்துல இருக்குது. உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் முடிச்சது உங்க எல்லாருக்கும் வால்யூம் வீட்டுல இருக்கு, தமிழ்ல கணக்கு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வாரம் முழுக்க நீங்க படிக்கிறதுக்காக ஜெராக்ஸ் ரெடியா இருக்கும். ஏற்கனவே சகோதரன் உங்களுக்கு வந்து கடைசியா கொடுப்பாங்க, தமிழ்லையும் மற்றும் கன்னடம் இருக்குது. தயவுசெய்து இது வாங்க, நீங்க வந்து வாசிக்க நம்ம கேட்க. அதாவது இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து 5வது வால்யூம்ல வந்து அன்னைக்கு பேசுது. அதாவது மனுஷகுமார் என்ற வார்த்தை பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அந்த வால்யூம் கேட்டீங்கன்னா, வாசிக்கலாம். அந்த வால்யூம் வாசிங்க. இதே ரீதியில் தான் தமது கர்த்தர் தாவீதின் வித்தாகவும் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் வித்தாகவும் அதே வேளையில் ஏவாள் மூலமாக ஆதாமின் வித்தாகவும் இருந்த போதிலும் நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரம் அவர் மாசற்றராகவும் பாவிகளுக்கு விலகினவராகவும் இருந்தார். ஸ்ரீயின் வித்துக்கு சட்டத்தின் வித்திற்கும் பகையை உண்டு என்று கூறப்பட்டிருந்தாலும் ஏவாளிடம் ஆதாமை தவிர வேறு வித்து இருப்பதாக சொல்லப்படவில்லை. இதே பொருளின் நமது கர்த்தரும் தாவீதின் வித்து என்று நினைப்பதும் பேசுவதும் சரியானதாக இருக்கும். இதே போல ஏவாள் மூலமாக ஆதாமின் வித்து என்று நினைப்பதும் சரிதானே. மனுஷகுமாரன் என்ற சிறப்பு பெயருக்கு பின்னால் இந்த சிந்தனை இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். ஏற்கனவே வாக்கு படிச்சுட்டோம். அப்படியே படிக்க பாத்தீங்கன்னா, முக்கியமாக இயேசு கிறிஸ்து மனுஷகுமார் என்ற வருவதற்கான ஒரே காரணம், அந்த ஒரு ஏவாள் எப்படி ஆதாமுக்குள் இருந்தாங்க. அந்த ஆதாம் என்பது ஒரு மனுஷன் என்று நான் பார்க்கிறோம். ஒரு மனுஷனால உலகத்துல இருக்கிற அத்தனை கோடி மனிதர் பிறந்து வந்ததுனால சொல்ல மனுஷ குமாரனாக உலகத்துல வந்து ஆதாம் ஏவாள் என்ன இழந்து போயிட்டாங்களோ மறுபடியும் ஜீவனை கொடுக்கறதுக்காக தான் உலகத்துல இந்த வேலையை கர்த்தர் வந்து செய்ய வந்து வரும்போதுதான் கவனிங்களா. லூக்கா 3:15 எடுத்துக்கலாம். லூக்கா 3:15 எடுத்துக்கலாம். லூக் சாப்டர் 3:16 எடுத்துக்கலாம். லூக்கா 3:15 யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையா இருக்கையில் இவர்தான் கிறிஸ்துவ நினைச்சிருந்தாங்க சரஸ்வதி. அப்ப என்ன அந்த யோவானை பார்த்து சொல்லும்போது என்ன பண்ணா பாத்தீங்கன்னா சரஸ்வதி, இவருதான் கிறிஸ்துவ நினைச்சிருக்காங்க. அப்படின்னா
இயேசு கிறிஸ்து முதலாவது வரைக்கும் வரும்போது கிறிஸ்து ஒருவர் நம்பிக்கை எதிர்க்க எல்லாருக்குமே தெரிஞ்சுங்களா? ஆனா இயேசு கிறிஸ்துவ பார்த்த உடனே ஏன் ஏத்துக்கல? கிறிஸ்து ஒரு ராஜா மாதிரி வருவாரு, ஒரு மெஸ்ஸியா வருவாரு, ஒரு மிகப்பெரிய சிறந்த நபரா வருவாரு. எப்படி எதிர்பார்த்தாங்க அப்படின்னு ஸ்லைடு பாருங்க. முதல்ல கஷ்டம் பண்றாங்க. அவங்க 5வது மோசே வருவாங்க. அவர் கிரேட் ப்ராஃபெட்டா வருவார், மெஸ்ஸியா நினைச்சாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஏற்க முடியல. சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன் சொல்லும் போது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, அவர் அந்த மனுஷகுமாரனா உலகத்துக்கு வந்து பாவத்தையும் மனத்தையும் போக்குறதுக்கு வந்திருக்காரு. இந்த விஷயம் புரியாமப்பட்டாச்சுங்களா? கிறிஸ்து வருவார் நம்பினாங்க. அந்த கிறிஸ்து எப்படி வந்தாரு எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு மோசே போல வருவாரு, கிரேட்டா யோசுவா போல வெளிநடத்தக்கூடிய வருவான்னு நினைச்சாங்க. அடுத்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு தாவீது போல வருவான்னு நினைச்சாங்க. இந்த கிரேட் தாவீது போல வருவான்னு நினைச்சாங்க. இந்த கிங் சாலமோன் வந்து நடத்துவார். அதாவது மற்ற ராஜாக்கள் ஏரோது பிலாத்துல எப்படி கொடுமையான ராஜாக்கள் இருக்காங்களோ அதே போல மெஸ்ஸியா வருவார். எங்களை இந்த அடிமைத்திலிருந்து விடுதலை செய்வார். இஸ்ரேல் தேசத்திலிருந்து முழு உலகத்தை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி எதிர்பார்ப்பு பெருசா இருந்துச்சு சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதரர்களே, தச்சனுடைய மகனாக கவனிங்க. இந்த கன்ஃபியூஷன் பாருங்க இருக்கு. பதில் எப்படி கொடுக்குறாருன்னா, தச்சனுடைய மகனாக யாரும் இருக்கப்படாத ஒரு நிலையில ஒரு சாதாரண குடும்பத்துல ஏழை குடும்பத்துல கிடந்து அவர் வளர்ந்து வாழ்ந்து வரும்போது இந்த லூக்கா புக்ல வந்து எப்படி அவர் கொண்டு போறாரு பார்த்தீங்கன்னா சொல்லல. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் அவர் நொறுங்கொண்ட மனிதர்களையும், அதாவது உதவி தள்ள மனிதர்களையும், அதாவது பாவி என்று உதவி பண்ணப்பட்ட அந்த மனிதர்களையும், நொறுங்கொண்ட மனுஷனுக்கு அந்த பாவிகளை எப்படி சிநேகித்து வந்தார்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் லூக்கா புத்தகத்துல ரொம்ப அருமையா பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்னன்னா, சற்றம் எதிர்பாராதபடி மெஸ்ஸியா எந்த வருவார் எதிர்பார்த்த இஸ்ரேல் தேசத்துல ஒரு மனுஷகுமாரனை எப்படி வந்து இருப்பார், அந்த பரிபூர்ண மனுஷனுடைய குணம் என்ன, அவர் எப்படி நடந்துப்பார் என்று காட்டுறதுக்காகவே லூக்கா புத்தகத்துக்கு தன்னுடைய குணத்தை அப்படியே வர்ணிச்சு காமிச்சிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, இதுதான் லூக்கா புத்தகத்துல ஒரு மனுஷன் பாவம் என்று மறந்துட்டு எப்படியாவது என்னை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க, என்னை எப்படியாவது என் வீட்டுக்கு வரமாட்டாங்க ரொம்ப அவளோட போது ஒருத்தர் வந்து மரத்துல யாருங்க அவர் வீட்டுக்கு இதோ நான் உன் வீட்டுக்கு வர சொல்றேன், கரெக்டுங்களா? உன் வீட்டுக்கு வர சொல்லிட்டு அப்பதான் சொல்றாரு, இந்த சகையை கூட ஆபிரகாமுடைய மகன் தான், கரெக்டுங்களா? இந்த சகையை என்னக்கூடிய ஒரு ஆபிரகாமுடைய மகன் தான் சொல்ற அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு என்ன சொல்லிட்டு தான் சொல்றாரு. அப்போதான் அந்த வார்த்தை வருது, இழந்து போனதையும் தேடவும் ரட்சிப்போம் மனுஷகுமாரன் தான் சொல்லும்போது இந்த பாடத்துடைய கான்செப்ட் பண்ணி யாருடைய இருதயம் நொறுங்கொண்டு இருக்கு. தவறு செய்தது எல்லாரும் செய்வாங்க, ஆனா நான் தவறு செய்துட்டேன், நான் வந்து ஆண்டு சமத்துக்கு வரேன்னு சொல்லக்கூடிய எண்ணம் இருக்குது. அந்த சகையை வந்து பழக்க கலவரா பார்த்தாங்க, அதாவது டாக்ஸ் கலெக்ட்னு சொல்லி பார்த்தாங்க, வட்டிக்கு வரான்னு பார்த்தாங்க, 4 மணி எக்ஸ்ட்ரா வரான்னு பார்த்தாங்க. அவங்க பார்த்த பார்த்த அவங்க இருதயத்தை நொறுங்குண்ட மனசு மறந்துட்டு வரக்கூடிய அந்த மனசை பார்க்கும்போது அவங்க வீட்டு கர்த்தர் வந்து கடந்து போயிட்டாரு மனசு. அதுல ஒரு லேடி, ஒரு ஆயக்காரன், ஒரு மனுஷன் வெளியிட்டு போனது அந்த சமாரியன் எனக்குடைய ஒருத்தர் வந்து காப்பாரு. என்ன சொல்ல வர்றாரு சப்ஜெக்ட்ல லூக்கா புத்தகத்துல, மனுஷகுமாரன் ஒரு நல்ல சமாரியன். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா ரொம்ப அருமையான கான்செப்ட். அதாவது என்னன்னா, அவர் மனுஷன் எரிந்து போனாருன்னா போறவங்க கல்ல இருந்து அடிச்சுட்டு அவர் வஸ்திரம் போயிட்டாங்க. அந்த வழியில லேவி போறாரு, ஆசாரியன் போறாரு, சமுதாயத்துல உயர்ந்த நபர் என்று சொல்லப்பட்ட நபர்கள் போறாங்க. அந்த சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட யார் தான்? சமாரியன். அந்த சமாரியன் போனாரு, கிட்ட உட்கார்ந்தாரு, எண்ணெய் கொடுத்தாரு, திராட்சை கொடுத்தாரு, அந்த மனிதனை தன் வானத்தில் கொடுத்தார். அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்க நடுவில் ஒரு சமாரியன் போல இருக்கிறேன் அப்படின்னு. நீங்க என்ன புறக்கணிக்கிறீங்களா? நான் இருக்கேன். நீங்க என்ன விரும்பல, நான் என்ன எந்த நோக்கத்துக்காக இந்த சத்தியத்தை சொல்ல வந்திருக்கணும், எதற்காக இந்த உலகத்தை நான் வீட்டு பிறந்து வந்திருக்கணும், அதை கண்டிப்பா நான் நல்லது போனதுக்காக சமாரியோட எக்ஸாம்பிள் லூக்கா புத்தகத்துல இதெல்லாம் லூக்கா தான் சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் இயேசு கிறிஸ்துவோட யாக்கோபு யோவான் போறாங்க. இதெல்லாம் அதிகாரம் படிக்க வேண்டியது. அது வந்து 9வது அதிகாரத்துல வருது லூக்கா புத்தகம். சமாரிய பட்டணத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவும் யோவான் யாக்கோபுள்ள அவங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிறது, அதாவது உள்ள ஏற்றுக்க மாட்டாங்க. உடனடியா யோவான் யாக்கோபு என்ன சொல்லுவாங்க தெரியுங்க? அந்த இடத்துல சொல்லுங்களேன், என்ன சொல்லுவாங்க? அக்கினி எரிக்கினா போயிட்டோம், எளிய காலத்துல எப்படி வந்து நெருப்பு வந்துச்சோ அதே மாதிரி மனுஷன் சொல்லுவோம். சொல்லுங்களா? பொதுவா வந்து எப்படின்னா மனிதன் வந்து ஏற்கான குணம் தான். என்னன்னா, நமக்கு யாராவது எல்லாத்தையும் உடனே அது ஒரு மட்டும் நடத்து
பொதுவான பேசிக்கான கேரக்டர் சொல்லுங்க, பேசிக்கான கேரக்டர் இருக்கு. எனக்கு எதாவது கஷ்டம் கொடுத்தாங்களா, அவங்க கஷ்டப்பட்டு நாங்க பண்ணுப்பாங்க. கரெக்ட், பேசிக்கான கேரக்டர். கரெக்டா? அதே கேரக்டர் யார் காமிச்சா? அந்த அந்த புத்தகத்துல சமாரியில காமிச்சிருக்கிறோம். லேவி போயிட்டாரா, ஆசாரி போயிட்டாரா? அதாவது அவங்ககிட்ட என்ன கேரக்டர் இல்ல, அந்த லேவி ஆசாரி என்ன கேரக்டர் இல்ல. அந்த லேவி ஆசாரி யார்? தேவனுடைய ஊழியக்காரர் தானே. அப்ப தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவங்களுக்கு என்ன கேரக்டர் பாத்தீங்கன்னா, அந்த சமாரிய பார்க்க முடியல. அப்போ பார்க்கும்போது அந்த ஒரு கேரக்டரை பத்தி இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனுஷகுமாரனாக என்ன யாக்கோபு அவன் சொல்லுவான், ஆண்டவரை இப்பொழுது நெருப்பு வச்சிருந்தா என்ன பண்ணலாம் அனுப்பிச்சுலாம் சொல்லுவான். சில நேரங்கள்ல பதில் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம கூட சில நேரங்கள்ல மாம்சத்துல சில நேரங்கள்ல சமைச்சிருவோம், கோவப்பட்டுடுவோம். சில நேரங்கள்ல வந்து எனக்கு தீமை செய்து நாங்க தீமை செய்யறது எங்க வார்த்தைப்படுவோம். ஆனா ஒரு புது சிருஷ்டி அப்படி இருக்கக்கூடாது. பிளஸ் பண்ணணும். அதாவது நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க பிளஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதயத்துல அவங்க தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனா கர்த்தனை சொல்றாரு, மனுஷகுமாரன் ஜென்ம அழிக்கப்படுறதுக்காக வரல, மனுஷகுமாரன் ரட்சிக்கிறதுக்கு வந்தாருன்னு சொல்லி இதான் பெஸ்ட். அவர் லூக்கா புத்தகம் முழுக்க எதுக்காக வந்தாலும் அதுக்கு வெளிப்படுத்துவார். அதே போல நொறுமுண்டை தான் முக்கியம் என்பதற்காக லூக்கா மறுபடியும் கொண்டு வருவார். மனுஷகுமாரன் சொல்லுவாரு, ஒரு பரிசேயன் ஒரு பாவி இருக்காரு. பரிசேயன் தான் செய்ததெல்லாம் சொன்னாரு. ஆனா பாவி என்ன சொன்னாருன்னா, பாவியாகிய என் மேல் இரக்கம். எத்தனை வார்த்தை பேசினாரு அப்படின்னா, நான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு அதிக வார்த்தை பேச வேண்டியது. எத்தனை வார்த்தை பேசின போதும்? யாருக்கிட்ட? 4 வார்த்தை. ஆண்டவரே பாவியாகி என் மேல் இரக்கம். இதுதான் விரும்புறேன். அந்த மனுஷகுமாரனுடைய அந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா, நான் இது விரும்புறேன்னு சொல்லிட்டு கஷ்டம். அதே போல ஒரு ஸ்திரீ, அந்த பாவ ஸ்திரீ வந்து அந்த இடத்துல பாதத்துல ஓயாம ஊத்தம் செய்யறாங்க, அபிஷேக தைல ஊத்துறாங்க, தைல ஊத்திட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மனுஷன் ஒரு பரிபூர்ண மனுஷனா இருக்காங்க. எப்படி ஒரு பெண் முத்தம் செய்யும் போது அவர் அமைதியா இருக்காருன்னு சொல்லி. ஆனா இயேசுன்னு சொல்லி பார்த்தா ஒரு குழந்தை கூட அவங்க பார்த்தாங்க. அந்த குழந்தை பாவம் செய்துட்டு வந்து மனம் திரும்பினதே அவர் பார்க்கும்போது அப்போ கேட்கிறாரு, சீமோன், ஒரு எஜமான்கிட்ட ஒரு சில கடன் வாங்கினாங்க. அந்த கடன் வாங்க போது அந்த எஜமான் கிட்ட ஒருத்தர் 500 ரூபாய் வாங்கினா, நம்ம புரியல மாதிரி 500 ரூபாய் வாங்கினா 100 ரூபாய் வாங்கினா. இந்த 2 பேருக்குமே கடத்தை கொடுக்க முடியல செய்யும். அதனால இந்த 2 பேரும் கடன் கொடுக்க முடியாதனால அந்த எஜமான மட்டும் மனுஷன் சீமோன் நீ சொல்லி, இப்போ யாருடைய கடத்தை அதிகம் மன்னிச்சாலும் சொல்லி உடனடியா அப்படி திரும்பி கேட்ட உடனே அவங்க சொல்றாரு, 500 பணம் கொடுத்துருக்காங்க. அப்படியா? அப்படின்னா நான் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ண, எனக்கு நான் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்றேன், பாசத்துக்கு நீ தண்ணி கொடுக்கல, எனக்கு உணவு கொடுக்கல, தலைக்கு அபிஷேகம் பண்ணல. ஆனா இந்த ஸ்திரீ நீ வீட்டுக்கு வர வச்சா பண்ண தீமை செய்த. ஆனா இந்த ஸ்திரீ வீட்டுக்கு உன் வீட்டுக்கு வந்து பாதம் பெறக்கூடிய ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அதாவது என்ன முக்கியம் சொல்லிட்டாருன்னா, இங்கே கூட பாவத்தை விட்டு வருவதுதான் முக்கியம். மனுஷகுமாரனாக நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, உங்களுடைய பாவங்களிலேயே இருக்காதீங்க, அது வந்து வெளியே வந்துருதுங்க. அதாவது வெளியே வந்துருங்க, அதிகமா பாவம் செய்யணும்னு சொல்லி உள்ளுக்குள்ள போயிட்டீங்க, அதுல இருந்து வெளியே வந்துருக்கின்ற கான்செப்ட் கொண்டு வராங்க. அப்ப மனுஷகுமாரனுடைய வாழ்க்கையை ரொம்ப அருமையா கான்செப்ட் என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாம் இப்படி பார்த்துக்கிறதெல்லாம் ஃபுல் பரிச்சயமான விஷயம் தான் சொல்ல. மனுஷகுமாரனாக நான் இழந்து போனதும் தேட வருஷத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, அந்த மனிதனாக இயேசு உலகத்துல பாவிகளும் உலகத்துல எல்லா மனிதரும் விடுதலை செய்யறதுக்கு வந்ததை எங்க காமிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த ஒரு 100 ஆடு பத்தி பேச ஞாபகம் இருக்குங்களா? 100 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடு காணாம போச்சு. 10 வெள்ளி காசு இருந்துச்சு, ஒரு வெள்ளி காசு காணாம போச்சு. ஒரு மகப்பாக்க 2 குமாரன் இருந்தாங்க, இளையகுமாரன் தூரம் போயிட்டான். இந்த 3 என்ன சொல்ல வராங்க? இந்த 3 ஒரே இடத்துல வரும், ஒரே அதிகாரத்துல வரும். 100 ஆடுகள், ஒரு ஆடு காணாம போச்சு. 10 வெள்ளி காசுல ஒரு வெள்ளி காசு காணாம போச்சு. ஒரு அப்பாக்கு எந்த பசங்க இருந்தாங்க? ஒரு குமாரன் இருக்காங்க. ஆனா என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இளையகுமாரன் மறுபடியும் அவர் மனம் திரும்புறாரு. மனம் திரும்பி வந்துட்டு இருக்கிறாரு. சொன்ன அப்பா அங்க நிக்கிறான்னு சொன்னா என்ன காமிக்கிறாங்க? முழு மது குலத்தை விடுதலை செய்வதற்காக அவருடைய ஒரே பிறகுமான இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். மனுஷகுமாரனாக, அந்த மனிதனுடைய குமாரனாகவே இயேசு உலகத்தில் வேலை செய்வார். அப்ப எத்தனை வருஷம் இந்த வேலை செய்வாருன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த கான்செப்ட் முடியுங்களா? எத்தனை வருஷம் வேலை செய்வார்? மனுஷகுமாரன்ற பேர்ல எத்தனை வருஷம் வேலை செய்வார்னு கேள்வி மறுபடியும் கேட்கிறது ரொம்ப இல்லைங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்ன்றது மெஸ்ஸியான்றது 3 வருஷம். இயேசுன்றது நம்ம அவருடைய வாழ்க்கையில ரட்சகன் வளர்த்தோம். மனுஷகுமாரன்ற பேர்ல எத்தனை வருஷம் வேலை செய்வார்? 3000 வருஷம். அதுதான் ரொம்ப ஆழமா சொல்றேன். மனுஷகுமாரனாக இயேசு பூமியில வந்தா பாருங்க, அப்ப மட்டும் கிடையாது. இந்த 2000 வருஷமா சபைக்கும் மனுஷகுமாரனாக இயேசுக்கும் சபைக்கான எல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருப்பார். மறுபடியும் இயேசு 2000 வருடத்துக்கு அப்புறம் சகோதர சொல்லி மறுபடியும் கூட இந்த வேலையை கண்டிப்பா சொல்றேன். மனுஷகுமாரனாக தெரியுங்களா?
மறுபடியும் வசனம் வாசிங்க. லூக்கா 19:10 வசனம் வாசிங்க. லூக்கா 19:10 இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இதுதான் மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்திருக்காரு. இந்த ஒரு வசனத்துக்கு 3000 வருஷம் வேலை செய்யப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக, மனுஷகுமார் என்ற வார்த்தை எப்போ வரைக்கும் அப்ளை ஆகும் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகை, இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை, அதுக்கப்புறம் 2வது வருகைக்கு அப்புறம் இந்த 1000 வருஷம் முழுக்க எப்போ வரைக்கும் வரும் தெரியுங்களா? பாருங்க, மனிதனாகிய ஆதாம் உடைய ஒரு மகனாக, மனுஷனுடைய குமாரனாக வந்து ஜீவனை கொடுத்து மறுபடியும் 2வது வருகை வந்து முழு மனுக்குலத்தை விடுதலை செய்து சபையை கொண்டு போய் தேவன் சேர்த்துட்டு இந்த 1000 வருஷம் முழுக்க இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை ஆளுகை செய்துட்டு விழுந்து போன மனுக்குலத்தை கொண்டு போய் அப்படியே பரிபூர்ணமா யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு? யாருக்கு? பிதாவாகிய தேவனத்தை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அப்ப வரைக்கும் என்ன பேர் இருக்கு? ஏன் மனுஷகுமாரன்? நம்ம அப்பே பார்த்தோம் 5ஆம் உலக பேரரசு என்ன பண்ணணும்? மிருகம், பாபிலோன், மெதபெர்சியா, கிரேக் சாம்ராஜ்யம் பார்த்தீங்களா? சிங்கம், அப்புறம் கரடி, சிறுத்தை பார்க்கலாம். 3-4 ராஜ்யத்தை பத்தி காட்டும் போது 5ஆம் உலக பேரரசு என்ன காட்டுறோம்? மனுஷகுமாரன் தான் காமிக்கிறாரு. அப்புறம் மனிதனுடைய ராஜ்யத்துல, இந்த உலகத்துல எந்த ராஜ்யமும் மனுக்குலத்துக்கு நன்மை செய்ய முடியாது. மனித குமாரனாகி இயேசு மூலமா தான் ஒரு ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. அப்போ மாத்திரம்தான் முழு மனுக்குலம் பரிபூர்ணத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். எளிமையா புரிஞ்சுக்கணும். மனுஷகுமாரன் தான் மனிதனுக்காக மறிச்சார். மனுஷகுமாரன் தான் மனிதனுக்காக நல்ல செய்கிறார். மனுஷகுமாரன் தான் மறுபடியும் வந்திருக்கிறார். மனுஷகுமாரன் தான் முழு மனுக்குலம் தேவனுக்கு சேர்க்கிறார். அப்படின்னா எல்லாரும் யாருக்கும் சார்ந்திருக்க வேண்டிய கடைசியா அப்ப எப்படி முடிகிறார் பாடம் கேட்டீங்க? இந்த முழு மனுக்குலத்தையே தேவனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இவரு அந்த இழந்த போனதில் தேட ரட்சிக்க வந்திருக்கிறாங்க. வேலை செய்து முடிக்கும் போது அவன் எப்படி காணப்பட்டான் தெரியுங்களா? ஜனங்களால் எப்படி அவரை பார்த்தாங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 53 சொல்றாரு, இப்பேற்பட்ட வேலை செய்ய கர்த்தரே சில ஜனங்கள் பார்த்தாங்கன்னா, ஏசாயா 53 வாசிங்க சிஸ்டர். வாசிங்க. ஏசாயா 53 வாசிங்க. இளங்கிளியை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழுதுகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை என்ற வார்த்தை இடத்துல ரொம்ப அருமையாக அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நாம் விரும்பத்தக்க ரூபம் கூட கண்டிப்பாக. ரொம்ப எளிமையா அந்த பாடத்தை நம்பி வரலாம். அவர் முகம் கூட அவர் பேச கட்டு சரியா சிலர் அடைக்கும் போது அவர் பேச கூட யாரும் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு புரியுதுங்களா? முகம் என்ன புரியுது? முகம் பேசுறது புரியுது. அப்படியே அப்ப சன் ஆஃப் மேன் இந்த உலகத்துல வந்து அவ்வளவு பெரிய ஊழியர் செய்யும் போது தேசமே அவரால் ரிஜெக்ட் பண்ண விரும்பத்தக்க என்ன இல்லைங்களா? அவர்கிட்ட என்ன ரூபாய் இல்லை? என்ன நாம் ஏற்கனவே ஏசப்பத்தை பார்த்துருப்பாங்க. என்ன ரூபாய் தெரியுங்களா? நாம் எதிர்பார்த்த மெஸ்ஸியாவின் ரூபாய் யார்கிட்ட இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இந்த பாடலாம் என்ன ரொம்ப வருஷம் பார்த்துருக்கிறோம். நான் மெஸ்ஸியா வருவான்னு எதிர்பார்த்து ஏசப்பத்தை பார்த்து நாம் விரும்பத்தக்க ரூபாய்னா நாம் எந்த மெஸ்ஸியா எதிர்பார்த்தோமோ அவர் யார் கிடையாது. இந்த சிலுவையில் எடுக்கப்பட்ட இந்த யோசேப்பின் மகன் கிடையாது. சும்மா மனுஷகுமாரன் சொல்லி அவர் என்ன பண்ணிருக்காரு? நம்மளுடைய ஏமாத்திருக்காரு. அந்த முகத்தையே புறக்கணிச்சாங்க. அப்போ எந்த முகத்தை பார்த்து ஆராதிக்க மறைச்சோ, எந்த முகத்தை பார்த்து இயேசு ஏற்றுக்கொள்ள மறைச்சோ, அந்த முகம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டது. ஏசாயா புத்தகத்தை எதிராக எந்த முகத்தை பார்த்து திரைத்தார்களோ அதே முகத்தை தேவன் முழு மனக்குலத்துக்கு மலை கொண்டு வருவாரு. இந்த முழு மனுக்குலம் நாசிரஸ் வாசமுள்ள அத்தனை கோடி மனிதனுமே சிலுவையில் போடப்பட்ட அந்த இயேசுதாஸ் தன்னாத்மன் அவர் தான் இந்த உலகத்துக்கு ஜீவன் கொடுக்கிற ஜீவன் தரக்கூடிய தந்தை என்பதை முழு மனுக்குலத்துக்கு தெரிஞ்சு எல்லா மனப்பான்களும் கர்த்தரை சுட்டு கொண்டு போகிறாங்க. வசனம் இருக்கா? வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 52 11 வசனம் வாசிக்கலாம். சன் ஆஃப் மேன் எவ்வளவு பிரவேசத்துக்கு நம்ம புரியுறோம். ஏசாயா 52:11 மனுஷனை பார்க்கிறோம் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரையும் அவருடைய ரூபமும் எவ்வளவோ அந்தகேடும் அடைந்தபடியினால் அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவரை கண்டு பிரமிப்படைந்தார்கள். எப்ப அப்படியா சரிங்களா? சிலுவையில இயேசு கிறிஸ்து போட்டு அடிச்சு முகத்து மேல குத்தியெல்லாம் போடும்போது அவருடைய முக ஷேப் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சரசு அவ்வளவு விகாரமா அவருக்கு காமிச்சாங்க.
இஸ்ரேல் ஜனங்கள் தேசத்துல எல்லாரையும் புறக்கணிச்சாங்க. அடுத்த நெக்ஸ்ட் வாசிங்க. அப்படியே இந்த வார்த்தை நோட் பண்ணுங்க. அப்படியே அடுத்து அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நித்தமும் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் அந்த வார்த்தையோட வசனம் அவருக்கு நிமித்தமா அவரை பார்க்கும்போது வாசிக்கும். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள். கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் எந்த ஒரு உண்மையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கன்ஃபியூஷன் வரலாம். மனுஷகுமார் என்பது ஒரு உயர்ந்த நாமம். அந்த ஒரு பேர் வழியாக 3000 வருஷம் மனுக்குலத்தை மீட்டெடுத்து பிதாவிட கொண்டு போய் சேர்த்த வரைக்கும் அந்த வேலை செய்யும். சன் ஆஃப் மேன் என்ற அதான் சொல்றாரு. மோசே காலத்துல வெங்கல சர்வம் உயர்த்தப்பட்டது போல நினைச்சுதான் மனுஷகுமார் உயர்த்தப்படணும் ஏன் சொல்றாரு? அந்த மோசே வைத்த அந்த வெங்கல சர்வத்தை பார்த்துங்கள்லாம் குறைச்சது போல நான் தான் மனிதனாகிய இயேசு, உங்களுடைய பாவங்களுக்காக நான் தான் சில மறுச்சு என்பதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அத்தனை பேருக்கு ஜீவன் கிடைப்பதற்காக மனுஷகுமாரன் ஒரு இடத்துல பேசியிருக்காரு. நீங்க வசனம் நீங்களே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனமா இருக்கும். நான் உயர்த்தப்படும் போது வசனம் எல்லோரையும் என்ன பண்ணுவேன் எடுத்துக் கொள்வேன். இப்ப காசு புரியுதுங்களா? மனுஷகுமாரன் உலகத்துல வந்து மறித்து நான் உயர்த்தப்படும் போது எல்லோரையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன். அப்படின்னு அர்த்தம் இதுதான் மனுஷ குமாரன் எல்லோரையும் அவரிடத்தில் எடுத்துக் கொள்வதற்காக மனுஷகுமாரன் நான் வேலை செய்யறேன். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த படத்தை என்ன தெரியும்? அப்படி சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கவே இல்லை. யாரு? ஆமா, மனுஷகுமாரன் சொல்லும் போது யாரு மனுஷகுமாரன் கேட்கிறாங்க. வசனம் பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரத்துல வசனம் சொன்னாரு. இந்த வசனம் அவர் சொல்லும் போது ஜனங்களுக்கு விஷயம் புரியல. லூக்கா 32, 33, 34 வசனம். ஜான் சாப்டர் 12, 32, 33. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்திற்கு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தாம் இன்னவிதமாய் மறிக்கப் போகிறேன் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறதை நான் கேட்டிருக்கிறோம். கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்கிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். கான்செப்ட் புரிஞ்சுங்களா? இந்த வசனத்துல கான்செப்ட் புரிஞ்சுங்களா? நான் பூமியில உயர்த்தப்பட்ட சொல்லிட்டாரு. அவங்க என்ன கேட்கிறாங்க தெரியுங்களா? கிறிஸ்துவை எப்பொழுதுமே இருக்கிறாருன்னு நாங்க வந்து வேதத்துல வாசிக்கிறோமே, வசனம் கோட் பண்றாங்க. கிறிஸ்து எப்பொழுதுமே இருக்காருன்னு நம்ம வாசிக்கிறோமே, இந்த மனுஷகுமாரன் சொல்லி அதை யாரும் கேட்கிறாங்க. இந்த கேள்வி என்ன தெரியுமா? இப்போ கிறிஸ்துவை வேதத்துல என்றென்றைக்கு இருப்பார் நாங்க வாசிக்கிறோமே சொன்னாங்க பாத்தீங்களா? அவங்க வேதத்துல எங்கேயோ படிச்சிருக்காங்க. கரெக்டா? இஸ்ரேல் ஜனங்க வேதத்துல படிச்சிருக்காங்க கிறிஸ்து என்று இருப்பாருன்னு சொல்லி. எங்க படிச்சிருப்பாங்க சொல்லி? கிறிஸ்து என்ற வார்த்தை எங்க வருது? எந்த புத்தகத்துல? கிறிஸ்து மெஸ்ஸியா என்ற வார்த்தை எந்த புத்தகத்துல வருது? தானியேல் புத்தகத்தை வாசிச்சிருக்காங்க. அதான் சொல்றாரு, தானியேல் புத்தகத்தை நாங்க வாசிச்சபடி கிறிஸ்து அவருக்கு தெரியும், அவர் என்றைக்கு இருப்பாருன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த ஆளுகையை பத்தி படிச்சிருக்காங்க. ஆனா மனுஷகுமாரன் யாரும் பார்த்து கிடைக்கிறாங்க சொல்றாங்க. அப்போ என்ன தெரிஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனுஷகுமாரன் யார் என்பது அவங்களுக்கு ஒரு கேள்வியா இருந்திருக்கிற விஷயத்த இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வாலிபுல படிக்கிறோம்னாக்கா நமக்கு உங்களுக்கு எந்த கொடுக்குறாங்க. அந்த மனுஷகுமாரன் யாரு, அந்த மனுஷகுமாரனுடைய வாழ்க்கை என்ன, அந்த மனுஷகுமாரன் எதற்காக வந்தாரு, மனுஷகுமாரன் சொல்லி ஒவ்வொரு இடத்துல ஒரு வார்த்தை பேசுறாருன்னா அது எல்லாத்துக்கும் ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. பார்க்கணும். உதாரணத்துக்கு மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஏன் வார்த்தை சொல்லிருப்பாரு? உங்களுக்கு க்ளூ கொடுத்தாச்சு. இனிமேல் என்ன பண்ணுவாங்க? வசனத்தை போட்டி அந்த வசனம் எங்கெல்லாம் வருது அப்படியே சொல்லி பண்ணி பாருங்க. ஏன் சொல்றாரு தெரியுங்களா? ஒரு மனிதன், சிறந்த மனிதன் மனிதனுக்காக வேலை செஞ்சு அப்படி செய்வான். அது எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சிருக்கான்.
மனுஷகுமாரனாக இயேசு வேலை செய்தாருன்னா அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா மனிதனாக வந்து இயேசு கிறிஸ்து எப்படி வேலை செய்யறான்னு சொல்லும்போது அவரை மாதிரி யாராவது ஊழியர்கள் இருக்காங்க? அவரை மாதிரி யாராவது ஜீவன் தர முடியுமா? அவர் மாதிரி யாராவது வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியுமா? அப்ப எங்கெங்க மனுஷகுமாரன் வார்த்தை போட்டுருக்காரோ அங்க பெரிய பெரிய உண்மை இருக்குன்றது மைண்ட் மிக்ஸ் பண்ணிருக்கு. இனிமேல் லிஸ்ட் போடுது புதிய ஏற்பாடுல தனிப்பட்ட லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா மனுஷகுமார் லிஸ்ட் போடுங்க, எங்கெங்கெல்லாம் வந்துருக்குதோ அது ஆழமா கவனிச்சிருக்கு. அதே போல மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வார்த்தை வச்சிருக்கிறோமா? நோட் பண்ணுங்க. அதனோட பெரிய பெரிய உண்மையை தெரிஞ்சிருக்காரு. அப்படின்னா கடைசியா முடியலாம். தேவனுடைய மிகப்பெரிய கிருபையினால இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் மிக சிறந்தவர் மனிதகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவரான்னு சொல்லி பேசுறாரு. அதாவது மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிற வார்த்தை இருக்குது, அதை நம்ம டெஸ்ட் பண்ணல. அதுக்கும் ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர். அப்ப மனுஷகுமாரன் அங்க மிஷன் இருக்காரு. அப்படின்னாக்கா நம்ம என்ன இந்த இடத்துல பாடத்துல நம்ம அதிகமா விரும்புறோம் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு கொடுத்து முழு மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக மனுஷகுமாரனுடைய வேலையை அவர் செய்து முடிக்கிற விஷயத்தான் நம்ம இடத்துல அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல பிறந்த எல்லார காட்டிலும், அதாவது முழு மனுக்குலத்துல எல்லார காட்டிலும் மிக சிறந்த மனுஷாரா பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால சொல்ல இந்த உலகத்திலேயே மிக சிறந்த மனிதன், தி கிரேட் மேன் இன் தி வேர்ல்ட். அவரை போல ஒரு மனுஷ பூமியில கிடையாது, இனிமேல வரப்போறது கிடையாது. மனுஷன் சொன்னா அவருக்கு மாற்றதான். அப்பேற்பட்ட பரிபூர்ண மனுஷன் அவர் வாழ்ந்து மனுக்குலத்தை மீட்டெடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட கர்த்தரேசு நம்ம அதிகமா உறுதியா படிக்கிறதுனால சில சொல்லிக்கல ஏன் நம்ம தனிப்பட்ட ஸ்டடிஸ்க்கு உங்களை வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி விரும்புறோம் பாத்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட ஸ்டடிஸ் இருக்கு இல்லையா? இப்போ கண்டிப்பா உங்களுக்கு கிளாஸ் சொல்லி உங்களுக்கு எனக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பா அதை நீங்க படிக்கணுன்றத நீங்க இருக்கும், அதுதான். பட் நீங்க படிக்கிறத படிக்காத உங்களுடைய பாடம் என்ன அதுல ரொம்ப ஆசிரியர்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் கேட்டீங்கன்னா சில சொல்லிக்கல நீ வரக்கூடிய உலகத்துல என்ன நடக்குது நமக்கு தெரியாது. ஆனா இந்த மனுஷகுமாரன் நம்ம தான் முழுவதும் பாதுகாக்கப்பட போகிறது. அவர் அண்டி வாழ்வதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னு பார்க்கும்போது, யார் ஒருத்தருடைய வாழ்க்கையில கவனிங்களா தனிப்பட்ட வாழ்க்கையில பைபிள் யார் படிக்கிறாங்களோ, யாரு அதுக்கான வாலிம் ஸ்டடிஸ் படிக்கிறாங்க, வாலிம் ஸ்டடிஸ்க்கான பைபிளுக்கான வேலைதான் படிக்கிறாங்களோ, எதிர்காலத்தை குறித்து பயம் உங்களுக்கு போயிடும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எதிர்காலத்துல என்ன நடக்க போதோ அந்த பயமே கஷ்டம் இருக்காது. ஏன்னா ஸ்டடிஸ் பண்றது. அடுத்து மரணம் வரும்போது பயம் இருக்கா? அந்த மரணத்துக்கு கூட பயம் இருக்காது. எப்பேற்பட்ட மரணம் வரணும் உள்ள ஒரு பயம் இருக்காது, அந்த தெரிய வரும். அடுத்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கேள்வி இருக்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் நீங்க தனி ஒரு ஒன்னோடு உட்காருங்க பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய கிருபையில உயிரோட வாழணும் இல்லைங்களா? இந்த உயிரோட வாழும் போது யோசிச்சு பாருங்களேன். 24 மணி நேரம் நம்ம உயிர் வாழணும். இந்த 24 மணி நேரத்துல நம்ம யாருக்கு டைம் தரோம்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்முடைய கணவருக்கு டைம் தருவோம், மனைவிக்கு டைம் தருவோம். கரெக்டு தான், தவறு கிடையாது. பிள்ளைகளுக்கும் நம்ம டைம் தருவோம். நம்மளுடைய அதாவது தகப்பன் டைமுக்கும் நம்ம டைம் தரோம். 24 ஹவர்ஸ்ல வேலைக்கும் டைம் தரோம், தப்பு கிடையாது, கரெக்ட் தான். நம்மளுடைய ஓனருக்கு நம்ம டைம் தரோம். யோசிச்சு பாருங்க, எல்லாமே நம்ம கடமை பொறுப்பு எல்லாம் நம்ம டைம் தரோம். நியாயம் தான், கரெக்ட். இதெல்லாம் எப்ப செய்ய முடியும்? வீடு தானே சொல்ல இந்த உயிர் கொடுத்தவங்க அவருக்கு எப்படி நம்ம டைம் தரும்? உயிர் கொடுத்துட்டு நம்ம பாதுகாத்து பரம்பரை வச்சுட்டு அவரு இன்னொரு நினைச்சுக்கோம், அவன் நினைச்சுக்கோம், அதுக்கே வாழ்க்கை போயிடுது. நமக்கு உயிர் கொடுத்த பரலோகம் இருக்கிறாங்க, நம்ம வாழ நினைச்சா தவறு தானே. அப்ப அவருக்கான ஒரு சக்தி வசனத்தை யாருக்கு சொல்லி பண்றோமோ அருமையான கேரக்டர் வளர்த்து அவங்க எதற்கும் விட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது வாழ்க்கையில முறுமுறுப்பு, வாழ்க்கையில எந்த விதமான கேள்வி வராதபடிக்கு ஒரு உண்மை தன்மையோட இந்த வாழ்க்கையை வாழ முடியும். ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, நம்முடைய பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய மனதை ஆரம்பிச்சிருக்கு. இது என்னதான் இருக்கு, அதாவது கேட்கும் போது இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லி நீங்க ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சீங்க. ஒரு சிம்பிள் வச்சு ரிக்வெஸ்ட், இன்னைக்கு நாங்கள் எதை வந்து படிக்க வசனத்தை ஸ்டடி பண்ண சொல்கிறோமோ அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது இருக்கலாம். உங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் முக்கியத்துவம் தெரியாது இருக்கலாம். ஆனா ஒரு நாள் உங்க லைஃப்ல கண்டிப்பா தேவை. என்ன தெரியுங்களா? இதுதான் மஸ்ட் ஷுட். அதாவது இது மிக முக்கியமானது. நம்முடைய படிப்பு, உலகம், சொந்தம் எல்லாத்த காட்டிலும் பைபிள் வசனம் படிக்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த வானிலை சத்தியம் படிக்கிறது தான் முக்கியமான விஷயம் என்பதை இன்னைக்கு நீங்க மிஸ் பண்ண தேவன் உங்க அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தே சேர்ப்பார் என்பது நம்பிக்கை. ஏன் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய சக்தி வெளிச்சத்தை தெரிவித்திருக்கிறார். அப்போ இந்த வருஷத்துல என்ன முடிவு பண்ணலாம் பாத்தீங்கன்னா, இன்னும் இந்த உலகத்துல வாழக்கூடிய நாட்களுக்குள்ள அந்த மனிதகுமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு நிறைவேற்றி வாழ்வதற்கான ஜீவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம எப்படியாவது ஒரு குறிக்கோள் பிக்ஸ் பண்ணலாம். கர்த்தருடைய மரணத்தை அதிகமா ஸ்டடி பண்றதுக்கு, கர்த்தருடைய அந்த அப்பத்தையும் திராட்சையும் சாப்பிடுறோம், அவரோட அந்த அப்பத்துல
நமக்காக உருவாக்கி தனிப்பட்ட ஆராய்ச்சி என்பது மிக முக்கியமானது. ஏன்னாக்கா அது நம்ம தனியா வரும், கிறிஸ்துக்குள்ள வருவோம். அதனாலதான் சொல்ல சொல்லிக்கல இப்பேற்பட்ட அனுபவத்துக்குள்ள தேவனை கொண்டு போய் சேர்ப்பாருன்றது நம்ம நம்புறோம். நம்ம 2025 முடிச்சிட்டோம். 2026 யாருக்கு இருக்குமாலும் தெரியாது. ஆனாக்கா நம்முடைய பிதாவாக ஒவ்வொரு நாளும் நன்மைகளுக்கே காரணம் இருக்கும். அவருக்கு நம்ம சரியான கணக்கு இருக்குது. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கறாங்க, ஒரு டைம் சொல்றாங்க, படிக்க சொல்றாங்க, என்னதான் சொல்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி தான் பாருங்க அப்படின்னு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் இருக்கு கரெக்டா நல்ல என்று அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. ஒரு பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம், ஒரு நல்ல டாஸ்டாக டேஸ்ட் பண்ணுவோம். சில டைம் அது போக போக அது வந்து நம்ம நாட்டு டேஸ்ட் போயிடும். ஆனா கரெக்டா நல்லவன் டேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஸ்டடீஸ்ல நீங்க உட்காந்துருவீங்க, தேவனுடைய சமூகத்துக்கு உட்காந்துருவீங்க. அவருடைய மேன்மையான என்ன வெண்மைன்றது நம்ம பார்க்கலாம். அதனாலதான் கர்த்தர் இயேசு உலகத்தை வாழும் போது எல்லா விஷயத்தையும் ஸ்டடி பண்ணதுனாலதான் அங்கங்க கரெக்டா அப்ளை பண்ணி முடிச்சாங்க. அதனால கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத்துல மிக சிறந்த மனிதனாக பிலாத்து மூலமா கருதப்பட்ட கர்த்தர் இயேசு தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை கூடிய ராஜாக்கள் யோசிச்சு பாருங்களேன். உலகத்துல தி கிரேட் பாபிலோன் கிங் நெபுகாத்நேச்சர், சைரஸ், அலெக்சாண்டர், நீரோ மன்னன் எல்லாம் யாரும் வந்து போறாங்க வந்து எப்போ இந்த உயிர்த்தலத்துல இந்த அத்தனை பேர் இயேசு கிறிஸ்து வளர்ந்து போறாங்க. ஆனா நம்ம எங்க இருக்க போறோம்? ஆன்சர் வரலீங்களே. நம்ம இயேசு கிறிஸ்துவ மனவாட்டியா இருக்க போறோம். அது யாருக்கு இந்த வாய்ப்பெல்லாம் இருந்தது இல்லை, யாருக்கு வாய்ப்பு தெரியாது. அவங்க யாருக்கும் தெரியாத வாய்ப்பு இயேசு கிறிஸ்துவ சீடர்களாக தேவனுடைய பிள்ளைகளாம்படி அவருடைய அப்பத்துல இந்த பாத்திரத்தை பங்கு நம்ம வாய்ப்பு இருக்குது. எங்கெல்லாம் பாத்திரத்துல பானம் செஞ்சு மிஸ் பண்ணோம், எதெல்லாம் நம்ம பாத்திரத்துல பானம் பண்ணிடுது என்று யோசித்து செயல்படுவதற்காக நாட்கள் வரக்கூடிய நாட்களை நம்ம அதற்காக செலவழிக்கலாம். இப்படிப்பட்ட தேவனுடைய சக்தி வெளிச்சங்களை அதிகமாக கிறிஸ்துவனுடைய மரணம் குறித்து ஆரம்ப முறையில் பதிவு செய்திருக்கிறார். அதுல நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிற தேவனுக்கு செய்வாராங்க.